இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஒரு சம்பிரதாயமான ஏதோ மேடையில் ஒப்பிப்பது அல்ல. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கும். திராவிடம் என்ற சொல் வருவது ஆளுநருக்கு பிடிக்காது. அதனால் என்ன, திராவிடம் இல்லாமலா போகும்? ரவி வேண்டுமானால் இங்கிருந்து இல்லாமல் வேறு ஊருக்கு போவாரே தவிர திராவிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட அணைக்கட்டு என்பது கல்லணை தான். கிபி 1ஆவது நூற்றாண்டு. கீழடி ஆராய்ச்சியில் கிடைத்திருக்கிற உண்மை, 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்தான். நான் உங்களிடம் உயிர் பிச்சைக்காக மண்டியிட்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று பேசி சாவதை மேல் என விரும்புகின்றேன். தமிழன் பெருமையோடு சொல்ல வேண்டும், என் ஆண்டு கணக்கு பிரபவ சுக்லா அல்ல, தமிழர்கள் இனி பின்பற்ற வேண்டிய ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்று. பெரியார் இதையும் சரியாகத்தான் சொல்வார். எப்படி என்கிறீர்கள்? மனிதன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்த காலத்திலேயே பேசிய மொழி தமிழ் மொழி. பெரியார் சொன்னது அது காட்டுமிராண்டி மொழியாகவே இருந்து விடக்கூடாது, நவீன உலகத்திற்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் தேவையான அளவிற்கு வளர வேண்டும் என்றார். ஓணா, ஒட்டகம், ஓடம், குரில், நெடில், இந்த ரெண்டும் இருக்கிறது அல்லவா? அது ஒரு காலத்தில் கிடையாது. ஒட்டகத்திற்கான ஓ மட்டும்தான் இருந்தது. அதற்கு மேல் ஒரு புள்ளி வைத்தால் அது ஓவனாக மாறும். இந்த ஏக்குடன் ஒரு கோடு இழுங்கள், ஓவுடன் ஒரு சுழி போடுங்கள், எளிதாக இருக்கும் என்ற போது, நீ யாரையா இத்தாலியில் இருந்து இங்கு வந்தா என்று கேட்கவில்லை, நல்ல யோசனை என்று தமிழ் ஏற்றுக்கொண்டது, தமிழ் தழைத்தது. நன்றாக கவனியுங்கள். நான் எதற்காக இந்திய எதிர்த்து போராடுகிறேன்? தமிழை காப்பாற்றுவது. தமிழை எதற்காக காப்பாற்றுகிறேன்? உங்களை வாழ வைப்பது. உங்களை சாக கொடுத்து விட்டு நான் தமிழை காப்பாற்றி என்னையா செய்ய போகிறேன்? இனிமேல் கட்சி பார்த்துக் கொள்ளும், ஒதுங்கிக் கொள் என்று சொன்ன தலைவன் அண்ணா. இந்த படங்கள் எல்லாம் அதுதான், வெறும் படங்கள் அல்ல. தேகத்தை தீக்கு தந்துவிட்டு இந்த தாய்மொழியை காப்பதற்காக தங்களையே தந்து கொண்ட தங்கங்கள். இவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். ஏன்? தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி என்று சொல்லக்கூடிய துணிச்சல் முடியாது. நாளொன்று வரும், டெல்லி பட்டணம் எங்கள் கைக்கு வரும், தமிழனின் வரலாறு நிலைநிறுத்தப்படும். 23 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் உடுமலையில் உங்கள் முன்னால் நிற்கின்றேன். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களுக்கும் சென்று உரையாற்றுகின்ற என் போன்றோருக்கு சில இடங்களுக்கு செல்வதற்கு எங்களுக்கே விடைதலும் விருப்பமும் உண்டு. அந்த வரிசையில் உடுமலைப்பேட்டை ஒன்று. பல்வேறு காரணங்களினால் அடிக்கடி வர இயலவில்லை என்றாலும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தமிழகம் இன்னும் 2 மாதத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற சூழலில் ஆண்டுதோறும் நடக்கின்ற வீர வணக்க நாள் கூட்டத்தில் இன்றைக்கு இந்த நகரத்தில் பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. மாவட்ட செயலாளர் தம்பி ஈஸ்வரசாமி என்னை தேதி கேட்ட பொழுது நான் கட்டாயம் வருகிறேன், உடுமலையில் பேசுகிறேன் என்று சொன்னேன். பின்னர் தலைமை கழகத்திலே சொல்லி அறிவிக்கிற போது என்னை இந்த ஊருக்கு அறிவிக்க சொன்னேன். அதற்கு முக்கியமான காரணம், இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தில் அதிகமான அளவிற்கு உயிர் நீத்தவர்களின் எண்ணிக்கையில் சொல்லி முடியாத அளவிற்கு துப்பாக்கி சூட்டிலே பலியானவர்கள் பொள்ளாச்சியிலும் பெருமாநல்லூரிலும் உடுமலைப்பேட்டையிலும். அப்படிப்பட்ட இந்த களத்தில் பதற்றம் தொற்றிக்கொண்டு இந்த தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய உடுமலையில் உங்கள் முன்னால் நான் நிற்கின்றேன். உணர்ச்சி பெருக்கோடு எல்லோரும் பேசினார்கள். ஆரவாரம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. வந்திருந்தவர்களுக்கு மலர் மாலையும் சால்வையும் அணிவித்து எந்த விதமான ஆடம்பரமும் இங்கு இல்லை. மாறாக இந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினோம். நீங்களும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அமைதி காத்தீர்கள். ஆண்டுதோறும் ஜனவரி 25 நடக்கின்ற இந்த வீர வணக்க நாள் கூட்டம் என்பது இறந்து போனவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிற திவசம் அல்ல. மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளே, உங்கள் வரிசை இன்னும் தொடர்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக. மொழிக்காக உயிர் நீத்த ஒரு பெரும் வரலாறு தமிழ்நாட்டில்தான் முதலாக உருவானது. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு தட்டு தடுமாறி திகைத்து நின்றது அந்த போர்க்களத்தின் போதுதான். ஏன் ஜனவரி 25, ஏன் 64, 65 குறிப்பிடுகிறோம்? அந்த நாளில் எதற்காக இதை கடைபிடிக்கிறோம் என்பதற்கு முன்னால் சிலவற்றை இங்கே சொல்லியாக வேண்டும். எனக்கு முன்னால் தம்பி சண்முக சுந்தரமும் தம்பி ஈஸ்வரசாமியும், அதற்கு முன்னால் பிரார்த்தனாவும் இளைய கோபாலும் உங்கள் முன்னால் பேசியிருக்கிறார்கள். பல்வேறு செய்திகளை சொல்லியிருப்பார்கள்.
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய அடையாளம் என்ன என்றால், நான் தமிழன். தமிழன் என்றால் எப்படி என்றால், நான் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டதால் தமிழன் என்ற இனம் எனக்கு வருகின்றது. நன்றாக ஒன்றை கவனியுங்கள். உலகத்திலே உள்ள எல்லா மொழிகளுடைய பெயர்களையும் பாருங்கள். இங்கிலீஷ் இங்கிலாந்து நாட்டினுடைய மொழி, பிரெஞ்சு பிரான்ஸ் நாட்டினுடைய மொழி, ஜெர்மன் ஜெர்மனி நாட்டினுடைய மொழி, ஜாப்பனீஸ் ஜப்பான் நாட்டினுடைய மொழி, சைனீஸ் சீன நாட்டினுடைய மொழி. ஆனால் தமிழ் வழியில்தான் தமிழ் நாடு வருகிறது, தமிழன் வருகிறது, தமிழன் என்ற இனம் வருகின்றது என்றால் மொழியின் வழியாக எல்லாம் வருகின்றது. இந்த சிறப்பு உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. மொழியின் வழியாகத்தான் நான் யார் என்று அறியப்படுகின்றேன். நமக்குள்ள பெருமைகளில் தலையாய பெருமை நம் தாய்மொழி தமிழ் மொழி என்பது. மொழி என்பது முதலாக மனிதன் தன் உணர்வுகளை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்காக உருவாக்கிய ஒரு கண்டுபிடிப்பு. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் உருவாகி, பல கோடி ஆண்டுகள் மனிதர்கள் என்பவர்கள் உருவாகி, பல லட்சம் ஆண்டுகள் அவர்கள் மெல்ல 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 வளர்ந்து நாகரிகமடைந்து பல வளர்ச்சியின் காரணமாக இன்று இருக்கிற நிலையினை அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு கண்டுபிடிப்பு இருந்திருக்கிறது. ஏதாவது ஒன்று அந்த காலகட்டத்தில் நமக்கென்று நிச்சயமாக எண்ணி பார்த்தால் புரியாது இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மேடையின் மீது அங்கிருந்து ஏறுங்கள் என்று சொன்னால் ஒரு இளைஞனால் கூட ஏறுவது சிரமம். ஆனால் இந்த படிக்கட்டின் வழியாக ஒரு குழந்தை கூட ஏறி வந்துவிடும். ஆக மெல்ல சின்ன படிக்கட்டுகளின் மூலமாக உயரத்தை அடையலாம் என்பதை முதலாக சிந்தித்து உருவாக்கியவன் ஒரு அறிவாளி. அது ஒரு கண்டுபிடிப்பு. உயர்ந்த மலை சிகரத்தின் மீது ஏற முடியாது, ஆனால் வளைந்து வளைந்து செல்கின்ற பாதையை அமைத்தால் மலையின் உச்சியை அடையலாம் என்று கண்டுபிடித்தவன் ஒரு அறிவாளி. மனிதன் கண்டுபிடித்தவைகளில் அருமையானவை அரிதானவை என்று சொல்லுகிற போது முதலில் நெருப்பு என்பார்கள். வேகமான வளர்ச்சிக்கு காரணம் சக்கரம் என்பார்கள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்கிற கட்டாயம் மனிதர்களுக்கு வருகின்ற போது வேகமாக செல்வதற்கு உருவாக்கிய சாதனம் சக்கரம் என்பது. ஆனால் நெருப்பு என்பது அவனுடைய மூலதனம். ஆதிகாலத்து மனிதன் நம்மை போல் நடக்கக்கூட தெரியாது, பேச தெரியாது, சிந்திக்க தெரியாது, எழுத தெரியாது என்பதெல்லாம் வேறு. அவனுக்கு நடக்கவே தெரியாது. மற்ற மிருகங்களைப் போல 2 கைகளையும் ஊன்றிக்கொண்டு 2 கால்களால் தவழ்ந்து ஒரு காலத்தில் மனிதன் நடந்து கொண்டிருந்தான். மரத்துக்கு மரம் தாவி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட காலத்தில் அவனுடைய உணவு என்ன, எப்படி சாப்பிட்டார்கள் என்றால், எதிரே வருகிற மிருகம் இவனை பார்த்தவுடன் ஆக்ரோஷம் அடையும். 2 காரணங்களுக்கு. ஒன்று மனிதனை பார்க்கிற மிரட்சி, இன்னொன்று அதற்கு உணவு வேண்டும். இவனுக்கும் உணவு வேண்டும். வேளாண்மை என்ற தொழில் தெரியாத ஒரு காலம் அது. மிருகத்தை எதிர்கொள்ளுகின்ற மனிதன் அதோடு போட்டியிடுவான். அப்படி போரிடுகின்ற போது மனிதன் வென்றால் மிருகம் அவனுக்கு உணவு, மிருகம் வென்றால் மனிதன் அவனுக்கு உணவு. மிருகத்தை விரட்டி கொண்டு சென்று வேட்டையாடுவது அவனுடைய பணி. ஆயுதங்கள் கிடையாது. கூரிய இன்றைக்கு இருக்கிற வேல் வாழ் என்று எதுவுமே கிடையாது. அவன் நகங்கள் தான் அவனுக்கு ஆயுதம். மிருகங்களுக்கும் அவை தான் ஆயுதம். ஒரு முறை விரட்டி கொண்டு போகிற போது தப்பி செல்லுகின்ற அந்த மிருகம் கொஞ்சம் வலிமையில் குறைந்த மிருகம் மனிதனை எதிர்கொள்ள முடியாமல் ஓடுகிற போது வழியில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. அந்த காட்டுத்தீக்குள் உயிர் காப்பதற்காக நுழைந்த அந்த மிருகம் அந்த தீயிலேயே வெந்து போகிறது. நெருப்பு தனியட்டும், பசி ஆற வேண்டும் என்று காத்திருக்கிறவன் நெருப்பு அடங்கியதற்கு பின்னால் உள்ளே சென்று பார்க்கிறான். அந்த மிருகம் அங்கே இறந்து வெந்து கிடக்கிறது. அதை உண்கிறான். வழக்கத்தை விட அது சுவையாக இருப்பதை அறிகின்ற போது நெருப்பிலே வெந்த மாமிசம் சுவையானது என்பதை கண்டுபிடிக்கின்றான். ஆனால் நெருப்பை எப்படி மூட்டுவது தெரியாது. காட்டிலே தானாக நெருப்பு பற்றினால்தான் உண்டு என்று இருக்கின்ற அந்த சூழலில் ஒரு நாள் ஓடுகின்ற மிருகத்தை விரட்டுவதற்கு ஒரு கல்லை எடுத்து வீசுகிறான். அந்த கல் இன்னொரு கல் மீது படுகிறது. பட்டவுடன் ஒரு நெருப்பு பொறி பறக்கிறது. பக்கத்திலே நெருப்பு பற்ற வைக்கிறது. ஆக நெருப்பை பற்ற வைக்க 2 கற்களை உரசினால் நமக்கு நெருப்பு கிடைக்கும் என்பதை கண்டுபிடித்தவன் ஒரு அறிவாளி. யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றும் இப்படி புதுமையாக இருக்கும், புதிராக இருக்கும். அதுபோல் அவனுக்கு பேச தெரியாது. முன்னால் இருப்பவனை அழைக்கக்கூட தெரியாது. சைகையில் தான் பேசி கொண்டிருந்தார்கள். தனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் கூட சைகையால் தான் அவன் பேச முடியும். ஒரு நாள் மரத்தில் இருந்து ஒருவன் கீழே விழுகிறான். விழுந்தவுடன் வலி தாங்க முடியாமல்
ஓ என்று அலறுகின்றான். இவனுடைய அலறல் சத்தம் கேட்டு முன்னால் சென்றவன் திரும்புகிறான். அவன் திரும்பியவுடன் இவனுக்கு என்ன தோன்றுகிறது? வலியை மறந்து இந்த சத்தம் அவனை திரும்ப வைக்கிறது என்று எண்ணிக்கொண்டு மறுபடி அந்த ஒலியை எழுப்புகிறான். அவனும் பதிலுக்கு எழுப்புகிறான். எங்கு பார்த்தாலும் ஆ ஓ என்று ஒலி எழுப்புகிறது. அந்த இடத்தில் உற்சாகம் கிளம்புகிறது. மனிதனுடைய முதல் மொழி என்பது ஒலியிலிருந்து தொடங்குகிறது. இதுதான் மெல்ல 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 வளர்கிறது. ஆரம்ப காலத்தில் பட எழுத்துக்களாக எழுதினார்கள். பின்னர் தான் இன்று இருக்கிற எழுத்து வடிவங்கள். இப்படி தோன்றுகின்ற அந்த ஒலி வடிவம் மொழியாக மாறுகிற போது, ஆதி காலத்து மனிதன் உடை அணியாமல் இருந்தான், மிருகத்தை போல வாழ்ந்தான், வேட்டையாடி வாழ்ந்தான், வேளாண் தொழில் தெரியாது. ஆனால் மொழி பேசுவதற்கு ஆரம்பித்தான் என்கிற போது, உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்ததில் அற்புதமான அரிதான வேறு எவரும் கண்டுபிடிக்காத எந்த இனத்திற்கும் இல்லாத ஒன்று மொழி என்பதுதான் மனிதனுடைய தனிப்பெரும் உரிமை, உடைமை. இப்போது பார்ப்பீர்களானால் உலகத்திலே ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன, பல்லாயிரக்கணக்கான மொழிகள். இந்தியாவிலேயே 6000 மொழிகள் இருக்கின்றன. 100 சொச்சம் பேர் பேசுகிற மொழிகள் கூட இருக்கிறது. சில தீவுகளில், சில சின்ன பகுதிகளில், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் அவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய மொழிகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இனம் மெல்ல அழிகிற போது அந்த மொழியும் அழிந்து போகும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் மொழியை குறிவைக்க வேண்டும் என்று பின்னாளில் வந்த ஆதிக்க சக்திகள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தன. இப்படி பார்க்கிற போது புழக்கத்தில் இருக்கிற, பேசக்கூடிய, எழுதக்கூடிய, பல மனிதர்களால் நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டு செல்லப்படக்கூடிய மொழிகள் எத்தனை என்று பார்த்தால் சில ஆயிரங்கள் தான் இருக்கும். எனக்கு முன்னால் அதைத்தான் சண்முக சுந்தரம் நான் வருகிற போது இங்கே பேசி கொண்டிருந்தார். ஆராய்ச்சி ஒரு காலத்தில் ஆரம்பிக்கிறது. எத்தனை மொழிகள் இருந்தன, எத்தனை இருக்கிறது, எது எது எப்போது தொடங்கியது என்று ஆராய்கிற போது மொழிகளை மெல்ல 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 எண்ணிக்கை குறைத்து கொண்டே வருகிறார்கள். கடைசியாக கண்டுபிடிப்பது உலகில் மூத்த மொழிகள் என்று சொல்லக்கூடியவை மொத்தம் 6 மட்டும்தான். இந்த 6 தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் மூத்தவைகளாக இருந்தவை என்ற போது அவை எந்த மொழி? முதலாக சொல்லக்கூடியது உலகத்திற்கு தத்துவத்தை சொல்லித்தந்த, அரசியலை பாடமாக பயிற்றுவித்த, கலையும் இலக்கியமும் ஏன் நீதி பரிபாலனம் கூட கண்டுபிடித்த முதல் நாடு என்பது கிரேக்க நாடு. அங்குதான் அறிஞர்கள் தோன்றினார்கள், அங்குதான் அரசியல் தோன்றியது, அங்குதான் சிந்தனை வந்தது, அங்குதான் சிற்பம் என்பது உருவானது. இவ்வளவு நாகரிகத்தை உலகத்திற்கு தந்த கிரேக்க நாட்டில் பேசிய கிரேக்க மொழி முதலாவது மொழி. அடுத்தது ரோம் நாடு. ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், ஆண்டனி, பல பேரை படிக்கிறோம், சீசரோவை படிக்கிறோம். இவர்களெல்லாம் வாழ்ந்த அந்த ரோம் நாட்டில் பேசிய மொழி லத்தீன் மொழி. மூன்றாவதாக ஹீப்ரு என்ற மொழி. அதிலே தான் முதலாக பைபிள் எழுதப்பட்டது. விவிலியம் என்ற அந்த பைபிள் எழுதப்பட்ட 3வது மொழி ஹீப்ரு மொழி. 4வது நமக்கு பக்கத்தில் இருக்கிற சீன நாடு. சீன நாட்டிலே பேசப்படுகிற சீன மொழி. நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களில் ஒரு குழு சீன நாட்டிற்கு சென்றது. நானும் அதில் உறுப்பினராக சென்றிருந்தேன். 2 நாடுகளின் சார்ந்த அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமானவர்கள், நம்முடைய இருந்து சென்றவர்கள் இருதரப்பில் உட்கார்ந்து பேசுகிற போது பரஸ்பரமாக சம்பிரதாயமாக பேசுகின்ற அந்த நிலை வருகிற போது பெரும்பாலும் அது போன்ற நிகழ்வுகளில் என்ன பேச வேண்டும் என்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படும். இப்பொழுது நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம், ஆனால் இதைத்தான் பேச வேண்டும் என்று வரையறுத்து இதற்கு மேல் எதுவும் பேசக்கூடாது என்று எழுதி கொடுப்பதை படிக்கிற நிகழ்வுகளும் உண்டு. ஐநா மன்றத்திலெல்லாம் அப்படித்தான் உண்டு. அன்றைய சீன நாட்டு கூட்டத்தில் எங்களிடம் சொன்னார்கள், யாரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டாம் என்றார்கள். காரணம், எங்களில் சிலரை பற்றி அரசாங்கத்திற்கு தெரியும். யாராவது ஒருவர் கொஞ்சம் வாய்த்துடுக்காக ஒரு வார்த்தை சொன்னால் ஏற்கனவே பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற அல்லது விரிசல் கண்டிருக்கிற உறவு மேலும் அதிகமாகும் என்ற காரணத்தால் யாரும் பேச வேண்டாம் என்றார்கள். எனக்கு மெல்ல ஒரு சின்ன விருப்பம் வந்தது. கொஞ்சம் பிரச்சனை வராமல் பேசினால் பரவாயில்லையா என்ற போது சரி என்றார்கள். நான் அவர்களோடு பேசினேன். ரொம்ப எதிர்பார்ப்போடு கேட்டார்கள். நான் ஒன்றும் சொல்லவில்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மொழி பாரம்பரியம் உண்டு, கலாச்சார தொடர்பு உண்டு. நீங்கள் அங்கிருந்து யுவான் ஸ்வாங் என்பவரை அனுப்பினீர்கள், நாங்கள் இங்கிருந்து போதி தர்மர் என்பவரை அனுப்பினோம் என்றவுடன் அவர்கள் கரவொலி எழுப்பினார்கள். காரணம், போதி தர்மருக்கு அங்கே அப்படி ஒரு மரியாதை.
ஆக வலிக்காமல் உறவை பற்றி சொல்லுகிற போது நம்முடைய பாரம்பரியத்தை, வரலாற்றை சொன்ன நேரத்தில் அவர்கள் அதை வரவேற்றார்கள். ஆக எங்கே எப்படி பேச வேண்டும் என்பதை பொறுத்து பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஐநா மன்றத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது எனக்கு என்ன பேச வேண்டும் என்று என்னுடைய உரை தயாரித்து தரப்பட்டது. பொதுமகா சபையில் பேசுகிற வாய்ப்பு. 10 பேர் செல்கிறோம் என்றால் யாருக்கும் பொது சபையிலே பேசுகிற வாய்ப்பு கிடைக்காது. எல்லோருக்கும் குழுவில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இருக்கியாப்பா? இல்லை, நீங்கள் உங்களுக்கு இனிமேல் தான் வரும். அது சுற்றே யாருக்காவது எப்பொழுதாவது தான் வரும். அப்படி அங்கே செல்கிற போது கூட குழுக்களில் பேச அனுமதிப்பார்கள். பெரிய சபை என்று சொல்லக்கூடிய 193 நாடுகளும் உட்காருகிற அவையில் பேசுகிற வாய்ப்பு ரொம்ப அரிதானது. நான் 2 முறை சென்றிருக்கிறேன். 2 முறையும் எனக்கு அங்கே பேசுகிற வாய்ப்பினை தந்தார்கள். இந்த முறை நான் சென்ற பொழுது எனக்கான உரை தரப்பட்டது. நான் அதை வாங்கி படித்து பார்த்தேன். அதில் கடைசியாக இருந்த வார்த்தைகள் என்னவென்றால், ஆங்கிலத்தில் இருந்த அந்த உரையில் வசுதேவ குடும்பகம் என்று இருந்தது. இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டேன். அது சமஸ்கிருத வார்த்தை. உலகம் ஒரு குடும்பம் என்றார்கள். இத்தோடு நான் ஒன்றை சேர்த்து கொள்ளலாமா என்றேன். அப்படி சேர்க்க முடியாது. அங்கிருந்து தயாரித்து வந்த உரை இதைத்தான் படிக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட நீங்கள் எடுக்கவும் கூடாது, சேர்க்கவும் கூடாது. நான் சொன்னேன், என் கருத்தை சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து பரிசீலியுங்கள் என்று கொஞ்சம் உறுதியாக நின்றேன். பிடிவாதமாக அல்ல, உறுதியாக நின்றேன். என்ன என்று கேட்டார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னேன். அங்கிருந்த தமிழ் பேசுகிற ஒரு அதிகாரி சொன்னார், அதில் தவறு இல்லை என்றார். இங்கே முடிவெடுக்க முடியாது, டெல்லியில் தான் முடிவெடுக்க வேண்டும். அனுப்பினார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு சென்றது. அங்கிருந்து பிரதமருக்கு போனது. கலந்து பேசினார்கள். அங்கிருந்து பதில் வந்தது, சேர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் பேசிவிட்டு என் உரையை நிறைவு செய்கிற போது வசுதேவ குடும்பகம் என்று முடித்துவிட்டு நிமிர்ந்து நின்று சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்திலேயே முதலாக உன் ஊர் எதை என்று கேட்டான். எல்லா ஊரும் என்னுடைய ஊர் என்று சொல்லுகிற பரந்த மனப்பான்மை தமிழனுக்குத்தான் இருந்தது. உன் உறவு என்ன என்று கேட்டார்கள். யாவரும் கேளீர் என்றான். கேளீர் என்றால் உறவினர் என்று பொருள். கேளீர் என்றால் காதால் கேட்பது. கேளீர் என்பது உறவினர். யாவரும் கேளீர் என்று சொன்ன அணுகுமுறை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழனுக்கு இருந்தது. எனக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, இன பாகுபாடு இல்லை, எல்லோரும் என் உறவினர். 2000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் சொன்னதை 2021 நூற்றாண்டில் திருச்சி சிவா சென்று ஐநா மன்றத்திலே சொல்லிவிட்டு வந்தேன், தமிழன் என்ற உணர்வோடு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சீன நாட்டிலே சென்று நம்மிடையே இருக்கிற கலாச்சார மொழி பாரம்பரியத்தை சொன்னபோது வரவேற்றார்கள். அவர்கள் மொழி பாரம்பரியம் உள்ள மொழி, மூத்த மொழி. அதற்கடுத்து நம்முடைய நாட்டில் இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி, மறுக்க முடியாது. கடைசியாக நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு சிறப்பாக தமிழை உயர்த்தி பேச வந்த நீ தமிழை ஏன் கடைசியாக சொல்கிறாய் என்று. காரணம் இருக்கிறது. நான் முதலில் சொன்ன சாக்ரட்டிஸ் பேசிய, துசிடிஸ் பேசிய, அரிஸ்டாட்டில் சொல்லி தந்த, அலெக்சாண்டர் உலகமெல்லாம் சுமந்து சென்ற கிரேக்க மொழி இப்பொழுது இல்லை. இட்ஸ் அ டெட் லாங்குவேஜ். லத்தீன் மொழி இல்லை. அங்கே ரோம் நாட்டில் எச்சங்களும் மிச்சங்களும் மட்டும்தான் இருக்கின்றன. அந்த மொழி அங்கே இல்லை. பல காரணங்கள் அதற்கு, அதையெல்லாம் இப்போது விவரித்து பேச முடியாது. ஹீப்ரு மொழி பைபிள் எழுதப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சீன மொழியினுடைய எழுத்துக்கள் பட வடிவில் இருக்கும். அவ்வளவு எளிதாக யாராலும் பின்பற்ற முடியாது. அவர்கள் தங்களோடு நிறுத்தி கொண்டார்கள். அது உலகத்தில் பெரும் அளவிற்கு பரவவில்லை. சமஸ்கிருத மொழி நம்முடைய நாட்டின் ஒரு மூத்த மொழி. ஆனால் அது வேதம் எழுதிய மொழி, வேதம் பேசியவர்கள், வேதம் ஓதிய மொழி. இலக்கியம் இருந்தது, ஆனால் மக்கள் பேசுகின்ற மொழி அல்ல. 2 புரோகிதர்கள் சமஸ்கிருதத்திலே மந்திரம் ஓதுவதை கேட்கலாம். 2 அர்ச்சகர்கள் ஆலயத்திலே சமஸ்கிருதத்தில் ஆண்டவனோடு அதை பேசுவதை கேட்கலாம். ஆனால் 2 பேர் குடும்பத்தில் பேசிக்கொள்கிறார்களா என்றால் கிடையாது. வீதியிலே பேசுகிறார்களா? கிடையாது. கடைவீதியிலே பேசுகிறார்களா என்றால் கிடையாது. என்றால் அது மக்கள் மொழி அல்ல, எழுத்து வடிவில் இருக்கிற ஒரு வேதத்திற்கான மொழி. ஆனால்
இந்த ஐந்தையும் கடந்து எழுத்தால், பேச்சால், இலக்கணத்தால், இலக்கியத்தால், பாரம்பரியத்தால், காலத்தால் நிலைத்து செழுமையோடு நிற்கிற ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை கேட்டுக்கொள்வேன், தயவுசெய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளை அழைத்து இன்று வேண்டாம், உறங்கியிருப்பார்கள், நாளை அழைத்து தயவு செய்து தமிழ்த்தாய் வாழ்த்து சொல்லு என்று சொல்லுங்கள். எத்தனை பேர் சரியாக சொல்கிறார்கள் என்று பாருங்கள். இல்லாவிட்டால் சொல்ல வையுங்கள். இது என் மொழி என்ற உணர்வு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு வர வேண்டும். ஒரு இடத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்றால் மேடையில் 4 பேர் பாடுவது அல்லது ஒரு ஒலிநாடாவில் ஒலிப்பது, எல்லோரும் எழுந்து நிற்பதல்ல. என்றைக்கு கூடியிருக்கிற கூட்டத்தின் கடைசி மனிதன் வரை தமிழ்த்தாய் வாழ்த்தை உறக்க பாடுகிறானோ அன்றைக்கு தமிழ் உரத்து ஒலிக்கும். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து எப்போது வந்தது? எல்லா நிகழ்ச்சிகளிலும் இறை வாழ்த்து என்று பாடிக்கொண்டிருந்த நேரத்தில் மாற்றங்களுக்கு காரணமான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தது. அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனவுடன் முதலில் சட்டமன்றத்திற்குள் நுழைகிற போது இன்றைக்கு இருக்கிற கோபுரத்தை சுற்றி சத்தியமேவ ஜெயதே என்று இருந்தது. அதை மாற்றி வாய்மையே வெல்லும் என்று அண்ணா எழுதினார். கூட்டத்தினுடைய தலைவரை அக்கராசனர் அவர்களை என்று அழைத்தார்கள். கூட்டத்தின் தலைவர் அவர்கள் என்றார்கள். தேர்தலில் நிற்கிறவரை அபேட்சகர் என்றார்கள். அவரை வேட்பாளர் என்று அழைக்க வைத்தோம். ஜில்லா என்றார்கள், மாவட்டம் என்று சொன்னோம். இதை மாகாணம் என்றார்கள், மாநிலம் என்று சொன்னோம். மெல்ல 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 எல்லாவற்றையும் தமிழ்படுத்தினார் அறிஞர் அண்ணா. சத்தமே இல்லாமல் பண்ணினார். அரசு அலுவலகங்கள் எதிலும் எந்த மத சின்னமும் இருக்கக்கூடாது என்று துணிச்சலோடு அறிவித்த முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான். எந்த மத சின்னமும் இது அது என்றல்ல, இவர் அவர் என்றல்ல, எந்த சின்னமும் இருக்கக்கூடாது, எவரும் அடையாளம் காட்டக்கூடாது. அதன் மூலமாக வருகிறவர்களுக்கு வேறு விதமான எண்ணம் ஏற்படக்கூடும். அரசு அலுவலகம் பொதுவானது என்ற புரட்சிகரமான ஆரம்பத்தை தொடங்கி வைத்தது அண்ணா அவர்கள்தான். அந்த வரிசையில் இறை வணக்கம் என்பதோடு அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. தமிழ் தாய்க்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அது எந்த வாழ்த்தாக இருக்க வேண்டும்? எத்தனையோ இருக்கின்றது என்று தேடி தேடி அலசி ஆராய்கின்ற நேரத்தில் அண்ணா மறைகிறார். கலைஞர் முதல்வராகிறார். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய பாடலாகிய இன்றைக்கு நாம் பாடுகிற நீராறும் கடல் உடுத்த என்ற பாடலை தேர்ந்தெடுக்கிறார். அதை தேர்ந்தெடுக்கிற போது இந்த திரண்டிருக்கிற கூட்டத்தில் இருக்கிற மக்களை நான் கேட்டுக்கொள்வேன், கலைஞரின் பெருந்தன்மையை பாருங்கள். அவரை இன்னும் சில பேர் விமர்சிப்பார்கள் பல காரணங்களை சொல்லி. ஆனால் அவருடைய பெருந்தன்மை, சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து நடத்துகின்ற நேரத்தில் பெயரை கூட கலைஞர் எடுக்கவில்லை, எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று தான் தொடர்ந்தது. அது அவருடைய பெருந்தன்மை. அதுபோல் இந்த நீராறும் கடலுடுத்து என்ற பாடலில் ஒரு இடத்தில் வரும், ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போகா சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து என்று வரும். அதில் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து என்ற சொற்களை கலைஞர் எடுக்க சொன்னார். ஏன் என்று கேட்டார்கள். ஒரு விழாவிலே மங்களகரமாக தொடங்குகிற போது அழிந்து ஒழிந்து என்கிற சொற்கள் ஒலிக்கக்கூடாது, பலருக்கு அது பிடிக்காது. ரெண்டாவதாக, இது ஒரு இனத்தினுடைய மனதை புண்படுத்துவதாக இருக்கும். நாம் தமிழை வாழ்த்த போகிற போது இன்னொரு இனத்தை தாழ்த்த வேண்டிய அவசியமில்லை என்று அதை நீக்கிய பெருந்தன்மை கலைஞருக்கு உண்டு. அந்த இடத்தில்தான் அடுத்த சொற்கள் தான் சிதையா உன் சீரிழமை. இளமை சிதையாமல் இருக்குமா? முதுமை அண்டாமல் இருக்குமா? இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதனும் விரும்பாதது 3, விடாதது 3: முதுமை, நோய், மரணம். இதை யாரும் விரும்பியதும் இல்லை, இந்த 3ம் யாரையும் விட்டதும் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று மனிதனை தொட்டுதான் தீரும். முதுமை என்பது தவிர்க்க முடியாது. நான் அந்த காலத்தில் வந்ததற்கும் என்னை பார்க்கிறவர்கள் பழைய புகைப்படங்களை காட்டி காலையில் பாஸ்கர் என்ற தோழர் ஈஸ்வரனை கொண்டு வந்து காட்டினார். இது அவரோடு எடுத்தது 2002, 2000 என்று சொல்லிவிட்டு அன்று போலவே இருக்கிறீர்களே. அவர் சொல்லலாம், எனக்கு தெரியும் மாற்றங்கள் என்ன என்று. உடலளவில், என் முதிர்ச்சியில், என்னுடைய பழக்க வழக்கங்களில் வளர்ச்சி இருக்கலாம் என்பதை போல மாற்றங்கள் உண்டு. முதுமை என்பது சிலருக்கு வெளிப்படையாக தெரியும். முதுமை தவிர்க்க முடியாத ஒன்று. அதற்கு விதிவிலக்காக ஷேக்ஸ்பியர் தான் கிளியோபாட்ராவை வர்ணிக்கிற போது சொல்வான், அவன் இலக்கியம் எழுதியவன், அதனால் கற்பனை மிகுந்து இருக்கும். கிளியோபாட்ராவை சொல்லுகிற போது ஏஜ் கெனாட் விதர் ஹர் நார் கஸ்டம் ஸ்டேல் ஹர் இன்ஃபினிட் வெரைட்டி என்றான்.
அதாவது வயது அவளுடைய அழகை சிதைக்க முடியாது என்று கிளியோபாட்ராவை ஷேக்ஸ்பியர் வர்ணிப்பான். அது இலக்கியத்தில் இருக்கலாம், நடைமுறையில் கிடையாது. அந்த காலத்தில் திரைப்படத்தில் மின்னிய நடிகைகளை வாய்ப்பு இருந்தால் இப்போது பார்க்கலாம், வேண்டாம், பார்க்காமல் இருப்பதே நல்லது. அந்த சித்திரமே நம் மனதில் பதிந்து இருக்கட்டும், அந்த பிம்பங்களே நம்முடைய மனதிலே பரவசத்தை ஊட்டட்டும். நேரில் பார்த்தால் அவர்கள் இன்று இருக்கிற நிலை, தோற்றம் மாறி இருக்கிறது, உடல்நிலை நலிந்திருக்கிறது. இவர்களா அவர்கள் என்று நம் மனம் சஞ்சலப்படக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிறார்கள் என்றால் அதுதான் முதுமை. அது தவிர்க்கவே முடியாது. ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுகிறார், சிதையா உன் சீரிழமை. உன் இளமை, சீரான இளமை, அது சிதையாமல் இருக்கிறது. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கள். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு சம்பிரதாயமான ஏதோ மேடையில் ஒப்பிப்பது அல்ல. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கும். திராவிடம் என்ற சொல் வருவது ஆளுநருக்கு பிடிக்காது. அதனால் என்ன, திராவிடம் இல்லாமலா போகும்? ரவி வேண்டுமானால் இங்கிருந்து இல்லாமல் வேறு ஊருக்கு போவாரே தவிர திராவிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும். யாரோ 2 பேருக்கு பிடிக்கவில்லை என்பதால் ஒரு இனமோ ஒரு இடமோ ஒரு வரலாறோ மாறிவிடாது. நம்ம எதிர்ப்பவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், கவலை இல்லை. அதுபோல தமிழ் என்பது சிதையா உன் சீரிழமை என்கின்ற அந்த இளமை குன்றாமல் காலத்திற்கேற்ப மாறுகிறது. நான் நேற்றைக்கே சொன்னேன் அவரிடம், மற்ற நாட்களில் நான் பேசுவது வேறு, இன்றைக்கு பேசுவது வேறு. மற்ற நாட்களில் அரசியல் கருத்துக்களை அதிகமாக சொல்வேன், இந்நாளில் இதை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன். காரணம், எதற்காக இந்த கூட்டமோ அது இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு தெரிந்தாக வேண்டும். எதற்காக ஆண்டுதோறும் அதை மாணவர் அணியிடம் கொடுக்கிறோம், அந்த காரணமும் உங்களுக்கு தெரிந்தாக வேண்டும். ஆக தமிழ் மொழியின் இந்த சிறப்பை பற்றி பேசுகிற போது இதில் இருக்கிறவர்கள் எதிர்க்கிறார்கள், அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்று சொல்லுகிற போது அதில் நமக்கு இருக்கின்ற கம்பீரம் நம்மையும் அறியாமல் தெரிய வரும். இப்போது பின்னாளில் ஒரு கூட்டம் வருகின்றது, இல்லை ஆராய்ச்சியாளர்கள் வருகிறார்கள். நான் நல்ல துணியிலேயே சொல்கிறேன், மொழிகளின் தோற்றத்தை கண்டுபிடிப்போம். எந்தெந்த மொழி எப்போது தோன்றியது, அதன் வரலாறு என்ன, அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். முதலில் இந்த உலகம் எப்படி தோன்றியது, நீங்களும் நானும் வாழ்கின்ற பூமி, இது எப்படி தோன்றியது என்றால் ஆண்டவன் படைத்தது. மனிதன் ஆண்டவனால் படைக்கப்பட்டவன். சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் நம்புவார்கள். ஆனால் எனக்கு அறிவு ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் சொல்லு, விளக்கி பேசு என்று சொல்கிறவன் பகுத்தறிவுவாதி. அப்படி ஆராய்ச்சி செய்த போது தெரிந்த உண்மை, சூரியன் என்ற நெருப்பு கோலத்திலிருந்து வெடித்து சிதறுகின்ற ஒரு பகுதி கீழே விடுகிறது. அந்த நெருப்பு கோலம் கனன்று கொண்டே இருக்கின்றது. பின்னர் மழை பொழிய ஆரம்பிக்கிறது. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? பல லட்சம் ஆண்டுகள் மழை பொழிய பொழிய அந்த நெருப்பு கோலம் அணைந்து போகிறது. அணைந்ததற்கு பின்னால் அந்த நீர் ஓட ஆரம்பிக்கின்றது. ஓடுகின்ற அந்த நீர் என்னென்ன செய்கிறது என்பதை நான் பின்னால் சொல்கிறேன். இப்போது மொழியின் தோற்றத்தின் ஆராய்ச்சியை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள் அல்லவா வரலாற்று ஆய்வாளர்கள். நமக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆராய்ந்த போது இன்றைக்கு உலகில் பரந்த அளவில் பேசக்கூடிய ஒரு மொழி, பரந்த அளவில், முழுமையாக கிடையாது. ஆனால் இந்த ஒரு மொழி தெரிந்தால் போதும், உலகின் பல நாடுகளுக்கு செல்லலாம். எனக்கு தமிழும் ஆங்கிலமும் மட்டும் தெரியும், கொஞ்சம் தெலுங்கு தெரியும், அது பழகியவர்களின் மூலமாக. ஆங்கிலத்தின் மூலமாக உலகம் முழுவதும் வரலாம் என்று சொல்கிறோம். கணிப்பொறியில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது. நம்முடைய கல்வி திட்டங்கள் வெள்ளையன் இங்கே ஆண்டவள காண்டத்தினால் இருக்கிறது. அந்த ஆங்கில மொழி எப்போது தோன்றியது? முதல் ஆராய்ச்சி கடைசியாக கண்டுபிடித்தார்கள். எழுத்து வடிவத்தில் ஆங்கிலம் இந்த உலகத்தில் நடமாட ஆரம்பித்தது 10வது நூற்றாண்டில். எப்போது? 10வது நூற்றாண்டில், இன்றிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருந்தது? ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டி அவனை புகழ்ந்து புலவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். குறித்து கொள்ளுங்கள், ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினான். அந்த கோயிலின் சிறப்பு என்ன? அதன் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது, இதை மட்டும்தான் சொல்லி தந்திருப்பார்கள். அதன் அடித்தளம் வெறும் 4 அடி தான் என்பது பல பேருக்கு தெரியாது. அதன் உச்சியில் இருக்கிற அந்த கோபுர கலசத்தினுடைய எடை 80 டன். தஞ்சாவூரை சுற்றி மலைகள் கிடையாது, கிரானைட் கிடையாது,
ஆனால் கிரானைட் ஒரே கல்லில் 80 டன் கொண்ட அளவிற்கு கொண்டு போய் உச்சத்தில் நிறுத்திய சிந்தனையாளன், அறிவாளி, ஆராய்ச்சியாளன் ராஜராஜ சோழன் கோயிலை கட்டினான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். தமிழர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே முதலாக ஓடுகின்ற ஆற்றின் நீரை தேக்கி வைத்து தேவையான நேரத்தில் பயன்படுத்தலாம் என்கிற ஒரு அறிவு ஒரு கட்டத்தில் நிர்பந்தத்தின் காரணமாக வந்தது. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாகிறது. தண்ணீர் இல்லாமல் உலகம் இல்லை, உயிர்கள் இல்லை, இந்த உலகம் இயக்கம் இருக்காது. மழையின் காரணமாக மழை பொழிகிறது, வானத்தில் இருந்து மழை பொழிகிறது, மழை ஆறாக நதியாக ஓடுகிறது, அது பயன்படுகிறது. ஆனால் ஆறுகள் வற்றி போகிற போது, கோடை அதிக காலம் நீடிக்கிற போது மனிதன் துடித்தான், தவித்தான். கால்நடைகள் இறந்து போயின போது மனிதனுக்கு வழி தெரியாமல் தவித்த நேரத்தில் முதலாக ஓடுகிற ஆற்றின் நீரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேக்கி வைத்தால் தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற தொழில்நுட்ப அணை கட்டுகிற அறிவு முதலாக தோன்றியது கரிகால் பெருவளத்தானுக்கு. என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லணை எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள்? அங்கிருக்கின்ற பல பேர் அதை இன்னமும் ஒரு சுற்றுலா தலமாகத்தான் போகிறார்கள். உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட அணைக்கட்டு என்பது கல்லணை தான். கிபி 1ஆவது நூற்றாண்டு, 2000 years before. நான் ஆங்கிலம் பேசுவதில்லை இது போன்ற கூட்டங்களில், இது போன்றல்ல பொதுக்கூட்டங்களில் பேசுகிற போது ஆங்கில சொற்களை நான் பயன்படுத்துவதில்லை. நான் உணர்ச்சியின் மேலிட்டால் சொல்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கல்லணை நம்முடையது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் கட்டி கொண்டிருந்த போதுதான் ஆங்கிலம் தவழ ஆரம்பிக்கிறது எழுத்து வடிவத்தில். முதலாக ஆங்கிலத்தில் ஒரு புதிய நாவல் ஒரு பெரிய அளவிலே வந்தது 15ஆவது நூற்றாண்டில். ஜாஃப்ரே சாசர் என்று எழுதியவன் கேண்டர்பரி டேல்ஸ் என்று. ஷேக்ஸ்பியர் உலகமெல்லாம் அறிந்த ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி. பிரிட்டன் நாட்டின் கடந்த 1000 ஆண்டின் சிறந்த மனிதன் யார் என்று ஆய்வு நடத்துகிறார்கள். விஞ்ஞானிகள், நாடாண்டவர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் எத்தனையோ பேரை கொண்டு வந்து நிறுத்துகிற போது அங்கு இருந்த மக்களின் ஒட்டுமொத்த தேர்வு என்பது ஷேக்ஸ்பியர் தான் எங்கள் கடந்த 1000 ஆண்டின் சிறந்த மனிதன் என்று சொல்கிறார்களே. அவன் வாழ்ந்தது 16ஆவது நூற்றாண்டில். சாசர் வாழ்ந்தது 15, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது 16. ஆங்கிலம் புழக்கத்திற்கு வந்தது 10ஆவது நூற்றாண்டு. பிரெஞ்சு மொழி எப்போது தோன்றியது? இதை விட கொஞ்சம் மூத்த மொழி 8ஆவது நூற்றாண்டு. ஜெர்மன் மொழி அதை விட கொஞ்சம் மூத்தது 6ஆவது நூற்றாண்டு. இப்படியே போகிற போது தமிழ் எப்போது தோன்றியது என்ற நிலைக்கு வருகிறார்கள். எட்டி போகிறது. இப்போது கீழடி ஆராய்ச்சியில் கிடைத்திருக்கிற உண்மை 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்தான். இன்னும் முடியல. 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்தான் என்றால் வீடு கட்டினான், ஓடு கண்டான், சாக்கடை வைத்தான், தண்ணீர் ஓடுவதற்கு குழாய் வைத்திருந்தான். தமிழன் 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் நிரூபித்திருப்பது கீழடி. அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறக்கிறது ஒன்றிய அரசு. போராடி பார்க்கிறோம் நாங்கள் நாடாளுமன்றத்தில். அவர்கள் இன்னும் இசைவு தெரிவிக்கவில்லை. நாளொன்று வரும், டெல்லி பட்டணம் எங்கள் கைக்கு வரும், தமிழனின் வரலாறு நிலைநிறுத்தப்படும். அதற்காக பாடுபட வேண்டிய கடமையும் அவசியமும் நமக்கு இருக்கின்றது. நகர்ப்புற நாகரிகம் என்று சொல்கிற போது ஏதோ வீடு இருந்தது என்றல்ல, ஓடு வைத்திருந்தான், தனியாக அதற்கென்று ஒரு அறை வைத்திருந்தான், தண்ணீர் ஓடுவதற்கு குழாய் வைத்திருந்தான் என்பதற்கு நிரூபணங்கள். அடுத்தது, நாம் நிறைய ஆய்வுகள் நடத்திவிட்டோம். இன்றல்ல, 1908ஆவது ஆண்டு வந்த வெள்ளையன் சொல்லிவிட்டு போனான். ஒரு இடத்துல ஆராய்ச்சி செய்துவிட்டு தமிழ்நாட்டில் முறையாக அகழ்வாராய்ச்சி செய்தால் பல அதிசயங்கள் உலகத்தை தோற்கடிக்க அளவிற்கு வரும், சிந்து சமவெளி நாகரிகத்தை மீறியது இங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனான். பூம்புகார், கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை, இங்கெல்லாம் ஆராய்ச்சி நடந்து என்ன தெரிந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் மனிதன் ஆயுதங்கள் இல்லாமல் நகங்களோடு போராடினான் என்றேன். பின்னர் கற்களை பயன்படுத்த ஆரம்பித்தான், அது கற்காலம். பின்னர் உலோகத்தை கண்டுபிடித்தான், உலோக காலம், மெட்டல் ஏஜ் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக ஆயுதங்கள் செய்தான் அல்லவா? முதலாக உலகத்தில் இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் நகர்ப்புற நாகரிகம்,
5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்தவன். இப்படியே போகிறது, காலம் தள்ளிக்கொண்டே போகிறது. தமிழ் எப்போது தோன்றியது தெரியவில்லை. தகவலுக்காக தெரிந்து கொள்ளுங்கள். நான் ரொம்பவும் போற்றுகிற, நான் ரொம்பவும் மதிக்கிற, நம்மில் பலர் பின்பற்றுகின்ற ஒரு அறிஞன் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸினுடைய நீதிமன்ற வாக்குமூலத்தை நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். குற்றவாளி கூண்டில் சாக்ரட்டிஸ் என்று. அவன் பேசிய அந்த முறை, வாதிட்ட அந்த விதம், அழுத்தமான அந்த உணர்வுகளை எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அதில் அவன் 2 இடங்களில் சொல்வான். தன் மீது குற்றம் சுமத்தியவர்களுக்கு முன்னால் நின்று சொல்வான், நீதிமன்றத்திற்கு முன்னால், அரசாங்கத்தை ஆளுகிறவர்களுக்கு முன்னால் என்று சாக்ரட்டிஸ் சொல்வான், நான் உங்களிடம் உயிர் பிச்சைக்காக மண்டியிட்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று பேசி சாவதை மேல் என விரும்புகின்றேன். நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்கள். கடைசியாக சொல்வான், மரண தண்டனை. நஞ்சருந்தி சாக்ரட்டிஸ் சாக வேண்டும் என்று. சாக போகிறவன் இன்று இருப்பவன், ஆனால் எதிர்காலம் சொல்லும் யார் வாழ்கப் போகிறான், யார் சாக போகிறான் என்று. சாக்ரட்டிஸ் இன்றும் இருக்கிறான். அவனுக்கு விஷம் கொடுத்தது யார், யாருக்கும் தெரியாது. அவன் வாழ்ந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அதே காலகட்டத்தில் சீன நாட்டில் ஒரு அறிஞன் வாழ்ந்தான். அவனுடைய போதனைகளும் தத்துவங்களும் இன்னமும் கூட சிலிர்க்க வைக்கும், யோசிக்க வைக்கும். கன்ஃபூஷியஸ். அதே காலகட்டத்தில் தான் மனிதர்களுக்கிடையே வேற்றுமை இல்லை, கடவுளை வைத்து ஏமாற்றக்கூடாது, சாதி இல்லை, மதம் இல்லை, எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும், அமைதிதான் வாழ்க்கை என்று சொன்ன புத்தர் இந்தியாவின் ஒரு மூலையில் வாழ்ந்தார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அதே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் தொல்காப்பியன் எழுதி கொண்டிருந்தான். தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தான். மொழிக்கு இலக்கணம் எழுதுகிறார் என்றால் அந்த மொழி எவ்வளவு மூத்த மொழியாக இருக்கும். திருவள்ளுவரின் காலம் 2000. இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், இது போன்ற கூட்டங்களில் தான் எங்களால் சொல்ல முடியும். இந்த ஆண்டு என்ன ஆண்டு? தமிழ் ஆண்டு. யாருக்காவது தெரியுமா? விஸ்வா. கரெக்டாக தெரிஞ்சிருக்காரு. விஸ்வா. எத்தனையாவது விஸ்வா தெரியாது. மொத்தம் 64 ஆண்டுகள் தமிழ் மொழிக்கு என்று. அது எத்தனை சுற்றுகள் வந்தன என்று யாருக்கும் தெரியாது. அதுவும் ஒரு பெயராவது தமிழில் இருக்கிறதா பாருங்கள். பிரபவ, சுக்ல, விஸ்வா, விரோதி இப்படித்தான் இருக்குமே தவிர தமிழில் பெயர்கள் இருக்காது. ஆக 64 ஆண்டுகள் இப்படி சுற்றி சுற்றி வருகிற போது தமிழனுக்கு என்று ஒரு ஆண்டு வேண்டாமா? இப்போது நாம் பின்பற்றுகிற 2026 என்பது கிரிகோரியன் கேலண்டர். அந்த கிரிகோரியன் கேலண்டர் என்று சொல்வது இயேசுநாதர் பிறந்ததிலிருந்து கணக்கிடுகிறார்கள். அதே போல இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி என்ற ஒரு ஆண்டு கணக்கை வைத்திருக்கிறார்கள். அது எப்போது என்று சொன்னால், மெக்காவிலிருந்து அவர் மெதினாவிலிருந்து திரும்புகின்ற போது அதிலிருந்து கணக்கிட்டு அவர்கள் ஹிஜ்ரி என்ற ஆண்டை கணக்கிடுகிறார்கள். ஆக தமிழனுக்கென்று ஒரு ஆண்டு கணக்கு வேண்டாமா என்று திமுக தலைவர்கள் இல்லை, அறிஞர் பெருமக்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மறைமுலை அடிகளை போன்றவர்கள், தேவநாய பாவாணரை போன்றவர்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆய்வு செய்து கடைசியாக ஒரு இடத்திற்கு வந்தார்கள். தமிழனின் அடையாளம் திருக்குறள், எழுதியவர் திருவள்ளுவர், அவரை அடையாளமாக வைத்துக் கொள்வோம். அவர் எப்போது பிறந்தார் என்று ஆய்ந்தபோது நமக்கு தெரிந்து ஆராய்ச்சி ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் திருவள்ளுவர். யாராவது உங்களை பார்த்து எத்தனையாவது திருவள்ளுவர் ஆண்டு என்று கேட்டால் தயவு செய்து இனி விழிக்காதீர்கள். இந்த கூட்டத்திற்கு பின்னால் இனி தமிழர்கள் உடுமலைப்பேட்டையில் சொல்லலாம், திருவள்ளுவர் ஆண்டு இப்போது எத்தனை என்று கேட்டால் 2056 என்று சொல்லலாம். 26ஓடு 31 கூட்டினால் 57. எந்த ஆண்டு பின்பற்றுகிறோமோ அதோடு 31 சேர்த்து சொல்லுங்கள், அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. தமிழன் பெருமையோடு சொல்ல வேண்டும், என் ஆண்டு கணக்கு பிரபவ சுக்லா அல்ல, நான் எந்த ஆண்டு பிறந்தேன் எனக்கு தெரியாது, என் தாய் தந்தை எப்போது எத்தனை முறை பிறந்தார்கள் எனக்கு தெரியாது, வயதை கணக்கிட முடியாது. ஆனால் திருவள்ளுவர் ஆண்டு 2057 என்று சொன்னால் அதற்கு முன்னால் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தேன் என்று சொல்லலாம். தமிழர்கள் இனி பின்பற்ற வேண்டிய ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்பது. திருவள்ளுவர் எழுதியதை போல் உலகத்தில் யாரும் எழுதவில்லை. அதே போல நீதி நெறி நூல் கிடையாது. எந்த மதம், எந்த சாதி, எந்த மனிதன், எந்த நாடு கிடையாது. எல்லோருக்கும் சேர்த்து மனித குலத்திற்காக நூல் எழுதியவர் திருவள்ளுவர். அதில் ஒரு இடத்துல கூட தமிழ் என்ற வார்த்தை வராது.
தமிழ்நாடு என்ற வார்த்தை வராது. அடையாளமே இல்லாமல் உலகத்தின் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக எழுதிய திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகள், தொல்காப்பியன் வாழ்ந்தது 2500 ஆண்டுகள், நகர்ப்புற நாகரிகம் 3500 ஆண்டுகள், இரும்பை கண்டுபிடித்தது 5000 ஆண்டுகள். இப்படியே போகிற போது கடைசியாக ஒரு கட்டத்திற்கு வந்து முடித்தார்கள். அதைத்தான் சொன்னேன், உலகம் எப்போது தோன்றியது என்ற வரிசையில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. ரொம்ப நாள் வரைக்கும் இது ஏதோ புலவர்கள் எழுதியது என்று தான் கருதினோம். நான் சொன்னேன் அல்லவா, சூரியன் இருந்து வெடித்து சிதறிய நெருப்பு குளம் மழையிலே குளிர்கிறது, பொழிகிற மழை ஓடுகிறது நீராக நதியாக, ஓடுகிற மலை பாறைகளை உருட்டுகிறது, பாறைகள் உடைந்து கற்களாகின்றன, கற்கள் தேய்ந்து மண்ணாகிறது. ஆக கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி என்கிற போது எப்போது தமிழன் அதை பேசியிருக்கிறான்? பெரியார் தமிழனை தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதாக சில பேர் விமர்சிப்பார்கள். கலைஞரிடம் சென்று கேட்டார்கள், உங்களுடைய தலைவர் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்கிறார்களே, நீங்கள் சிறந்த மொழி என்கிறீர்களே. பெரியார் இதையும் சரியாகத்தான் சொல்வார். எப்படி என்கிறீர்கள்? மனிதன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்த காலத்திலே பேசிய மொழி தமிழ் மொழி. பெரியார் சொன்னது அது காட்டுமிராண்டி மொழியாகவே இருந்துவிடக்கூடாது, நவீன உலகத்திற்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் தேவையான அளவிற்கு வளர வேண்டும் என்றார். தமிழ் தன்னை மாற்றி கொண்டது. சிதையா உன் சீரழமை என்றேன எப்படி? எதனால் சிதையாமல் இருக்கிறது? மாற்றங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிற மனிதனைப் போல நான் அந்த காலத்தில் பழகியவர்களோடும் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு வளர்கின்ற இளைய தலைமுறையும் என்னோடு சரிக்கு சமமாக பழகிறார்கள். பெரியாரோடும் அண்ணாவோடும் பேராசிரியரோடும் நாவலரோடும் வலம் வந்த கலைஞர் எங்களை காரில் ஏற்றி கொண்டு போயிருக்கிறார். வயது பார்த்ததில்லை, இவன் வளர வேண்டும் என்று கருதினார். அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது. எல்லாவற்றையும் அரவணைக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வின் மூலமாக ஒருவன் மேன்மை அடைகிறான், மேலும் மேலும் மெருகடைகிறார்கள். ஒன்றையும் சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ் மொழியிலே மொத்தம் உயிரெழுத்துக்கள் 12. நான் கேள்வி கேட்கவில்லை, 12 ஆனாவிலிருந்து அவ்வொன்னா வரை. ஒரு காலத்தில் இந்த தமிழ் மொழியில் இருக்கிற ஓணா, ஒட்டகம், ஓடம், குரில், நெடில், இந்த ரெண்டும் இருக்கிறதல்லவா, அது ஒரு காலத்தில் கிடையாது. ஓணா என்ற ஒட்டகத்திற்கான ஓ மட்டும்தான் இருந்தது. அதற்கு மேல் ஒரு புள்ளி வைத்தால் அது ஓவன்னாக மாறும். எலி, குரில், ஏணி, நெடில், ஏணி என்கின்ற ஏ கிடையாத போது குரில் ஏக்கு மேல் புள்ளி வைத்தால் அதுதான் ஏஎன்னா என்று இருந்தது. ஓலைச்சுவடியிலே புள்ளி வைக்கிற போது சில நேரங்களில் குழப்பம் வந்து கொண்டிருந்த போது இத்தாலியிலிருந்து இங்கு வந்து மத பிரச்சாரத்திற்காக வந்த ஜோசப் ஜான் பெஸ்கி என்கிற மனிதன் தமிழ் மொழியை படிக்க ஆரம்பித்து அதை காதலிக்க ஆரம்பித்து தன் பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்ட அவர் முதலாக சொல்லுகிறார், இந்த ஏக்குடன் ஒரு கோடு இழுங்கள், ஓவுடன் ஒரு சுழி போடுங்கள், எளிதாக இருக்கும் என்ற போது, நீ யாரையா இத்தாலியில் இருந்து இங்கு வந்தா என்று கேட்கவில்லை, நல்ல யோசனை என்று தமிழ் ஏற்றுக்கொண்டது, தமிழ் தழைத்தது. மாற்றங்களை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று வளருகின்ற அந்த மொழி இவ்வளவு சிறந்த மொழி. நான் இதிலேயே நேரத்தை செலவழிக்க, ஆனால் சொல்லியாக வேண்டும், வேறு எந்த இடத்தில் சொல்வது? மொழிக்காக உயிர் நீத்தவர்களுக்கு மரியாதை செலுத்த வந்த உங்கள் முன்னால் பேசுவதை விட எத்தனை பேர் இருக்கிறார்களோ எனக்கு அது போதும். இந்த கூட்டத்திற்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள், அது பெரும் பெருமை எனக்கு. உடுமலைப்பேட்டையில் இன்றைக்கு வீர வணக்க நாள் கூட்டத்தில் வந்தவர்கள் திரண்டு இருந்தார்கள், கடைசி வரை உட்கார்ந்திருந்தார்கள் என்கிற போது வெற்றி அங்குதான் கிடைக்கின்றது. நான் சொன்னதை போல இது தவசம் அல்ல, இது வேலையற்றவர்களின் கூட்டம் அல்ல. தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் மொழியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்கள் கடமை எது? வெறும் ஆட்சியில் இருப்பது மட்டுமல்ல, எங்கள் மொழியை காப்பதுதான் எங்கள் முதல் கடமை, எங்கள் இனத்தை வாழ்விப்பதுதான் கடமை. எனவே அந்த விழிப்புணர்ச்சி இளைஞர்களுக்கு வந்தாக வேண்டும். எங்களுக்கு தேவை, இந்த கூட்டத்திற்கு பின்னால் இன்னும் பல புதிய இளைஞர்கள் எங்கள் படைவரிசையிலே வந்து சேர வேண்டும். என் உணர்வுக்கு ஏற்ற இயக்கம் திமுக தான் என்று அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். இவ்வளவு சிறந்த மொழி நம் தாய்மொழி. நாம் இந்திய நாட்டில் இருக்கிறோம் என்பதற்காக, இந்த நாட்டோடு ஒன்றி இருக்கிறோம் என்பதற்காக இந்த மொழியை அழிப்பதற்கு, ஒடுக்குவதற்கும், சிதைப்பதற்கும் ஒரு அரசாங்கம் தன் அதிகாரத்தோடு வந்தால் அது இங்கே நடக்காது என்பதை நிலைநிறுத்துகின்ற கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கின்றது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். மிக முக்கியமாக
குறிப்பாக இந்த மொழி போராட்டத்தை பற்றி சொல்லியாக வேண்டும். நிறைய பேசலாம். 1938 ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது முதலாக தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக இந்தி கற்பிக்கப்படும் என்று வந்தபோது அந்த ஆபத்தை உணர்ந்து முதலில் களம் இறங்கியது தந்தை பெரியார். கியாப்பை விஸ்வநாதம் போன்றவர்கள், அழகிரிசாமி, பட்டுக்கோட்டை அழகிரி என்று எல்லோராலும் புகழப்பட்ட கலைஞருக்கு முன்னோடியாக இருந்த, அவருக்கு உத்வேக சக்தியாக இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியை போன்றவர்கள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் திரண்டு எழுந்து எதிர்க்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு சிறுவன், 14 வயது சிறுவன் பாலகன், அவரை ஒத்தவர்கள் வீதியிலே விளையாடுகிற போது இவர் தமிழ் கொடியை தன் தோளில் தாங்கி, தமிழ் கொடி என்றால் சேர சோழ பாண்டியர்களின் சின்னமாகிய புலி வில் கயல், இந்த சின்னத்தை சுமந்து கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோடை உள்ள நாடு இதுவல்ல என்று கிளம்பியவர் தலைவர் கலைஞர். 14 வயது சிறுவன் திருவாரூர் வீதிகளில். எல்லோரையும் பிடித்து சிறையில் அடைத்தார்கள். பின்னர் அரசு பணிந்தது, இந்தி திரும்பி பெறப்பட்டது. இந்த தலைவர்கள் இல்லை என்றால் என்றைக்கோ தமிழ்நாடு இந்திக்கு அடிமையாகி போயிருக்கும். பள்ளிக்கூடத்திலிருந்து தான் ஆரம்பமாகும். மெல்ல 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 இந்தி இந்தி வந்து தமிழ் பின்னுக்கு போய் அது விருப்ப பாடமாகி, பின்னர் அது இலக்கிய பாடமாகி, பின்னர் அது தேவையில்லை என்று எங்காவது போய் சேர்ந்திருக்கும். கிரேக்கத்தையும் லத்தீனையும் போல நன்றி சொல்ல வேண்டும் தமிழர்கள். இதற்கு மூல காரணம் தந்தை பெரியார். அடுத்த 1948, நான் வேகமாக வருகிறேன் வரலாற்றுக்கு. அந்த காலகட்டத்தில் நடந்தபோது தான் அந்த போராட்டத்திற்கு தளபதியாக அந்த இயக்கம் தேர்ந்தெடுத்தது அறிஞர் அண்ணா அவர்களை. அதனால் அண்ணாவின் பெயர் தளபதி CN அண்ணாதுரை. நான் இன்றைக்கு எந்த ஊரில் இருந்து பேசுகிறேன்? என் ஆருயிர் அண்ணன், அமைதியின் வடிவமாக திகழ்ந்த அண்ணன் சாதிக் பாட்ஷா வாழ்ந்த ஊர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் மாவட்ட செயலாளர் உடுமலை நாராயணன் வாழ்ந்த ஊர். கழகம் தோன்றியவுடன் முதல் நகர செயலாளராக காளியப்பன் வாழ்ந்த ஊர் இந்த ஊர். அண்ணன் மதியழகன் நடமாடிய ஊர் இந்த ஊர். சாதாரணமான ஊர் அல்ல. தேர்ந்தெடுத்து நான் வந்தேன் என்றால் ஏதோ பெயருக்கல்ல, பெரும் தலைவர்கள் எங்கள் நெஞ்சிலே நிலைத்து நிற்கிறவர்கள் வாழ்ந்த ஊர் என்ற அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன். அதை போலத்தான் 48 அண்ணா தளபதி என்ற பெயரோடு வடிவெடுக்கிறார். இன்றைக்கு இருக்கிற முதல்வரை முதலாக தளபதி என்று அழைத்தது நான் தான். அண்ணாவுக்கு பின்னால் நீங்கள் தான் தளபதி என்று. இந்த இனத்திற்கு, இளைஞர்களுக்கு, இந்த நாட்டுக்கு இனி நீங்கள் தளபதியாக இருந்து வழிநடத்துங்கள் என்று இன்றைக்கு நாடே நிமிர்ந்து பார்க்கிற தலைவராக அவர் உயர்ந்து நிற்கின்றார். அன்றைக்கு அவரை ஒரு போர்ப்படை தளபதியாக பார்த்தோம். அதே 1948 போராட்டம் நடைபெறுவது செப்டம்பர் 15. அன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? கலைஞருக்கும் இன்றைய முதல்வர் தளபதியினுடைய தாயார் தயாளு அம்மையாருக்கும் திருமணம். திருமண மேடைகளை கலைஞர் அமர்ந்திருக்கிற போது சாலையில் இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் போகிறது. தாலி கட்டாமல் ஓடிப்போய் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். இது முடிந்தது. அடுத்து நடைபெற்றது தான் மிக முக்கியமான காலகட்டம். நான் நிறைய பேசணும், ஆனாலும் சில முக்கியமானவற்றை இப்போது நான் தொகுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்திய நாடு 47 விடுதலை அடைந்தது. 1950 குடியரசாக மாறியது. குடியரசு என்று சொன்னால் யாரோ ஆள்வதல்ல, மக்களை ஆட்சி செய்வது. ஆட்சி செய்பவர்கள் மக்களுக்குள் இருந்தே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நீங்களில் ஒருவர் பிரதிநிதியாக வரலாம், நீங்கள் ஆட்சி செய்யலாம், அதை நாமே தான் தேர்ந்தெடுப்போம் என்கிற குடி ஆட்சி முறைதான் குடியரசு என்பது. அப்படி குடியரசாக மாறுகிற போது நமக்கு அவசியம் தேவை என்பது ஒரு அரசியல் சட்டம். அரசியல் சட்டம் என்று சொன்னால் அதை எப்படி உருவாக்குவது என்கிற போது பெரிய ஆராய்ச்சி, பெரிய விவாதங்கள். இந்த நாட்டுக்கு ஏற்றவாறு, ஊருக்கு ஏற்றவாறு. நான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நான் இந்த இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்றத்தில் பல ஆண்டுகள் இருக்கிறேன். இதற்கு முன்பு கொள்கை பரப்பு செயலாளராக, மாணவர் அணி செயலாளராக, இளைஞர் அணி துணை, எவ்வளவோ இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கு எல்லா ஊரையும் பற்றி எல்லாம் தெரியுமா என்றால், உடுமலைப்பேட்டையை பற்றி இவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர எனக்கு தெரிந்த அளவுக்கு தெரியாது. மன்னிக்கவும், அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. அதே போல இந்த நாட்டுக்கு ஏற்றவாறு ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதற்காக ஒரு அறிஞர்களின் சபை உருவாக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட 389, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னால் 299 உறுப்பினர்கள் கொண்ட அரசியல் சட்ட நிர்ணய சபை 3 ஆண்டுகள் உட்கார்ந்து பேசி விவாதித்து உருவாக்கிய அரசியல் சட்டம் தான் இன்றைக்கு நம் கையில் இருக்கின்றது. உலகின் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் இவ்வளவு விரிவாக விவாதிக்கப்பட்டது இல்லை.
2 மாதம் 3 மாதம் 6 மாதம் இவ்வளவுதான் நடந்திருக்கிறது. 3 ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம். நான் நேற்றைக்கு கூட சொன்னேன், ஐஏஎஸ் தேர்விலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நான் ஐஏஎஸ் தேர்வும் எழுதியவன் ஒரு காலகட்டத்தில், என் கனவு அது. ஆனால் கழகம் என்னை ஈர்த்தது. நான் ஐஏஎஸ்ஐ தவிர்த்து விட்டு வந்தேன், தவற விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். என்னை பல பேர் கேட்பார்கள், நீங்கள் அப்படி அதிகாரியாக மாறவில்லை என்ற ஆதங்கம் உண்டா என்று. இல்லை, அதைவிட அதிக மரியாதையோடு நான் இருக்கிறேன், அதைவிட பெருமிதத்தோடு இருக்கின்றேன், அதைவிட இன்னும் சொல்ல போனால் செல்வாக்கோடும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றை சொல்வேன், என்னை பெற்ற தந்தையை நான் பார்த்ததில்லை. நான் பிறந்த 3வது மாதம் அவர் மறைந்தார். என் தாய் விதவையான போது வயது 29. அந்த விதவை தாய் வளர்த்த பிள்ளை தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். திருச்சி சிவா MABL நாடாளுமன்ற உறுப்பினர், வளர்த்தது ஒரு விதவை தாய். என் அரசியலுக்கு துணை நின்றது என் மனைவி. இதெல்லாம் வேறு கதை. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது, மாமன் மச்சான் கிடையாது, சித்தப்பா பெரியப்பா கிடையாது. ஆனால் நான் தனி மனிதன் இல்லை. எனக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கில் அண்ணனும் தம்பியும் இருக்கிறார்கள். எந்த ஊருக்கு போனாலும் என் உறவினர் வீடு எங்கே இருக்கிறது என்று நான் தேடியதில்லை. இருக்கும், எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லை. என் கட்சிக்காரன் தான் என் உறவினர் என்று இவர் வீட்டில் சாப்பிடுகிறோம், அவர் எனக்கு தேவையானதை தருகிறார். ஈஸ்வரசாமி வா என்கிறார், வேலுசாமி வா என்கிறார், சண்முக சுந்தரம். யாருக்கு உண்டு இந்த பெருமை? ஐஏஎஸ் அதிகாரிக்கு கிடையாது, திமுக காரனுக்கு உண்டு. இதெல்லாம் நான் ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன். இதன் மூலமாக சொல்ல வருவது, திமுக என்பது வெறும் கட்சி அல்ல, இதில் இருப்பவர்கள்லாம் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல, நாங்கள் அண்ணன் தம்பிகள், ஒரு குடும்பம். கொள்கைக்காக நாங்கள் சேர்ந்தே வாழ்வோம், சேர்ந்தே எதையும் எதிர்கொள்வோம், சேர்ந்தே துன்பத்தையும் சகிப்போம் என்ற உணர்வோடு வளர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் இது. அதனால் நான் ஐஏஎஸ் அதிகாரியாக மாறவில்லை என்ற வருத்தம் கிடையாது. இன்றைக்கு ஐஏஎஸ் தேர்விலேயே என்னை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார், அது வேறு கதை. என் தனிநபர் மசோதாவை பற்றி 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முதல் தனிநபர் மசோதா என்னுடையது என்பது இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது ஐஏஎஸ் தேர்வுகளில். அதனால் நான் திமுகவில் இருந்ததன் மூலமாக, இருப்பதன் மூலமாக நான் இன்னும் உயர்ந்த நிலையைத்தான் தொட்டிருக்கிறேன். அந்த ஐஏஎஸ் தேர்விலே ஒரு கேள்வி கேட்பார்கள், எது அதிக அதிகாரம் பெற்றது? குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், இது எதுவுமே இல்லை. யாரை கேட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்வார்கள். குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம் எதுவும் இல்லை, அரசியல் சட்டம் தான் உச்சம். குடியரசுத் தலைவர் அரசியல் சட்டத்தின் படிதான் நடக்க வேண்டும். நாங்கள் அரசியல் சட்டத்தின் வழியை மீறாமல் தான் சட்டம் இயற்ற வேண்டும். மீறினால் அதை நிராகரிக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு, அதுவும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில். இவ்வளவு தேர்ந்த அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்க பல தலைவர்கள் அதில் இருந்தார்கள். அதில் மூலமாக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர். வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். பண்டித நேரு இருந்தார், பட்டேல் இருந்தார், கிருப்பளானி இருந்தார், கோபால்சாமி ஐயங்கார் இருந்தார்கள், எவ்வளோ பேர் இருந்தார்கள். எல்லா அறிஞர்களும் கூடி 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 பேசி கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும், இந்த நாடு மாநிலங்களாக இருக்க வேண்டும், ஒற்றை ஆட்சி இருக்கக்கூடாது, மாநிலங்கள் சேர்ந்துதான் ஆட்சியின் வலிமையை சேர்க்க வேண்டும். இதெல்லாம் வேறு கதை, எல்லாவற்றையும் நான் ஒரே இரவில் பேச முடியாது. அதிலே ஒன்று மொழி பிரச்சனை வந்தது. ஏன் வந்தது என்றால், நாடு விடுதலை அடைகிற வரை இந்தியாவின் ஆட்சி மொழி என்பது இன்றைக்கு இருக்கிற இந்தி கிடையாது, ஆங்கிலம் தான் இருந்தது. இது வேண்டாம் என்று ஒரு கூட்டம் வந்தது. வேறு என்ன வேண்டும் என்றார்கள்? இந்துஸ்தானி வேண்டும் என்றார்கள். இந்துஸ்தானி என்பது உருதுவும் சமஸ்கிருதமும் இணைந்த ஒரு மொழி. அதை சில பேர் சொன்னார்கள், இந்தியை சொன்னார்கள். பின்னர் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூடி விவாதம் நடந்தபோது ஒற்றை வாக்கில் இந்தி தான் என்று அவர்கள் முடிவெடுத்ததை அங்கே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி, இந்தி தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்கும், ஏற்கனவே இருந்த ஆங்கில மொழியும் தொடரும், 15 ஆண்டுகளுக்குள்ளாக நாடாளுமன்றம் சட்டம் எதையும் இயற்றாத பட்சத்தில் ஆங்கிலம் அறவே அகன்று இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அரசியல் சட்டத்தின் 343வது பிரிவு சொல்கிறது. என்றால் 50 உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் அப்படியே இருந்திருக்குமே. ஆனால் 1965 ஆங்கிலம் அகன்று இந்தி மட்டும் ஆட்சி மொழியாக இருந்திருக்கும். தமிழ்நாடு இல்லை என்று சொன்னால், இதை எதிர்த்து களங்கண்ட நாடு தமிழ்நாடு. கொந்தளித்தது, போராடியது, பல இதுவரை எதிர்பார்க்காத அளவிற்கு இராணுவம் வந்து இறங்கியது.
1964 இந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து அண்ணா, கலைஞர் எல்லா தலைவர்களும் கூட்டம் பேசுகிறார்கள், மூளைக்கு மூளை பேசுகிறார்கள், மக்களை அதற்கு தயார்படுத்துகிறார்கள். மொழியை காக்க வேண்டும், இந்தியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்போது ஒரு இளைஞன், வயது 24. சரித்திரம் படைத்தவர்கள் எல்லாம் 60, 70, 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களே அல்ல. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலே போடப்பட்ட போது வயது 39, பாரதியார் இறந்த போது வயது 39, விவேகானந்தர் இருந்தபோது 39, 40, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்த நேரத்தில் 27 வயது. அவன் இல்லாமல் தமிழ் பாடல் இல்லை. ஆக யார் வயது என்ன என்பதில்லை. பகத்சிங் தூக்கிலே தொங்கிய போது வயது 24. அதை போல ஒரு 24 வயது இளைஞன் இப்போது படத்திலே கூட காட்டுகிறார்கள். அதை நான் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்கிறேன். இளையகோபால் போன்ற தம்பிமார்களுக்கு தெரியும், என்னோடு பயணிப்பவர்கள், சொற்பொழிவாளர்களாக என்னோடு அந்த அணியில் இருந்தவர்கள், இருப்பவர்கள். எழும்பூர் ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் இறங்குகிறார், பக்தவச்சலம். இந்த இளைஞன் அவரிடம் போய் காலில் விழுகிறான். என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்களும் தமிழர் தானே, இந்தியை தடுத்து நிறுத்த உங்கள் அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதா என்று கேட்கிறான். அவர் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. எனக்கு தெரிந்து நான் அண்ணாவோடு நெருங்கி பழகிற வாய்ப்பை, வயதை பெற்றதில்லை. ஆனால் கலைஞரோடு நிறைய பேசியிருக்கிறேன், சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். எனக்கு பொறுமையாகத்தான் பதில் சொல்லியிருக்கிறார், விளக்கம் சொல்லியிருக்கிறார். காரணம், இவன் ஐயம் தெளிவானால் இவன் சிந்தனை தெளிவாகும், ஊருக்கு 4 நல்லது சொல்வான் என்று பொறுமையோடு எங்களை பயிற்றுவித்த ஆசிரியர் கலைஞர். அவர் கற்றுக் கொடுத்ததும் உண்டு, நாங்கள் கற்றுக்கொண்டதும் நிறைய உண்டு. பார்த்து 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 பழகி பழகி அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டோம். தனிமையில் இருக்கிற போது நான் நிறைய எலிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் என்பார்கள், அதே மாதிரிலாம் கேட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த இளைஞன் போய் தமிழை காப்பாற்றக்கூடாதா என்கிற போது, போவா தம்பி பார்த்துக்கலான்னு கூட சொல்லலை. மாறாக அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த பைத்தியக்காரனை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள் என்று சொன்னார். அறிஞர் அண்ணா பின்னாளில் மொழி போராட்டம் தீவிரமடைந்த போது சிறையில் இருந்த, அண்மையில் மறைந்த, எங்களுக்கு வழிகாட்டியாக மூத்தவராக இருந்த அண்ணன் எல் கணேசன், மொழிப்போர் களத்தில் மிகப்பெரிய தளபதியாக இருந்து 1967 தேர்தலிலே விருதுநகரில் வென்ற பே. சீனிவாசன், இன்றைக்கு இருக்கிற துரைமுருகன் போன்றவர்களை எல்லாம் அழைத்து அண்ணா சொன்னார், போதும், மாணவர்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். எப்போது சொன்னார்? உடுமலையிலும், பெருமாநல்லூரிலும், பொள்ளாச்சியிலும், சென்னையிலும், திருச்சியிலும் எங்கு பார்த்தாலும் குண்டுவெட்டு சத்தங்களும் மாணவர்கள் உயிர் பலியாவதையும் பார்த்து அண்ணா சொன்னார், போதும் தம்பி, போராட்டத்தை கைவிடுங்கள். முடியாது என்றார்கள். நன்றாக கவனியுங்கள். ஒரு பெரிய தலைவரிடம் மாணவர் தலைவர்கள் சொல்கிறார்கள், முடியாது அண்ணா, போராட்டம் வளர்ந்து விட்டது, கைவிட முடியாது, ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறோம். அது அண்ணாவுக்கு கோபம் வருகிறது. என்ன யாரிடம் வாதுகிறீர்கள்? உங்களிடம்தான் அண்ணா, இது முடியாது என்று சொல்கிற போது அண்ணா சொல்கிறார், சரி, எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் எதற்காக இந்தியை எதிர்த்து போராடுகிறேன்? தமிழை காப்பாற்றுவதற்கு. தமிழை எதற்காக காப்பாற்றுகிறேன்? உங்களை வாழ வைப்பதற்கு. உங்களை சாக கொடுத்து விட்டு நான் தமிழை காப்பாற்றி என்னையா செய்ய போகிறேன்? இனிமேல் கட்சி பார்த்து கொள்ளும், ஒதுங்கிக்கொள் என்று சொன்ன தலைவன் அண்ணா. ஆனால் இந்த முதலமைச்சர் பைத்தியக்காரனை கொண்டு போய் சிறையில் அடை என்று சொன்னார். சிறையில் அடைக்கப்பட்டவுடன் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் தனி மனிதன் அல்ல, திருமணமாகிவிட்டது, 2 வயது பெண் குழந்தை எனக்கு, அந்த பெண் இன்னமும் என்னோடு பேசும், விருதாசலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவன் மகள் திராவிட செல்வி. சிறையில் இருந்து கொண்டு போய் குடும்பத்தை பார்க்கிறேன், வேலையை பார்க்கிறேன், என் சொந்த வேலையை பார்க்கிறேன் என்று முடிவெடுத்து வந்திருந்தால் அவனை பற்றி இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் பேசப்போவது இல்லை. சற்றேறக்குறைய 60-70 ஆண்டுகளுக்கு பின்னால் சிறையில் இருந்து அவன் என்ன யோசிக்கிறான் என்றால், நான் காலையில் கூட சொன்னேன், தத்துவங்களும் புரட்சிகளும் ஒரு பெரும் கூட்டத்திலிருந்து உருவாவதில்லை. ஆழமாக சிந்திக்கிற ஒரு தனி மனிதன், உறக்கம் வராமல் மொட்டை மாடியில் யோசிக்கிற இளைஞன், ஒரு 4 பேர் இளைஞர்கள் பட்டினியோடு படுத்து கொண்டு ஒரு அறையிலே குமுறி குமுறி யோசிக்கிறார்களே, அங்கிருந்து தான் தத்துவமும் புரட்சியும் பிறக்கும். அப்படித்தான் காரல் மார்க்ஸ் உருவானான், அப்படித்தான் மேசனியும், கரிபால்டியும், வால்டரும், ரூசோவும் வந்தார்கள். அதுபோல இந்த இளைஞன் சிறை கோடத்துக்குள்ளே இருந்து கொண்டு யோசித்தான், என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னீர்கள், நான் ஒரு காரியம் செய்கிறேன், அவரையும் திகைக்க வைக்கிறேன், இந்த நாட்டையும் திகைக்க வைக்கிறேன் என்ற முடிவோடு காத்திருக்கிறான். விடுதலையாகிறான். வைராக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு ரொம்பவும் அவசியமானது. சோதனைகள், அவனை அச்சுறுத்துகின்ற அடக்குமுறைகள் வருகிற போது அடங்கி ஒடுங்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் அது. விடுதலையாகி திருச்சிக்கு வருகிறான். அவன் சொந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்கிறது.
வந்து இறங்கியவுடன் தன்னிடம் இருந்த பையில இருந்து வேட்டி சட்டை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுக்கொள்கிறான். வேட்டியெல்லாம் கட்டி கொள்கிறான், சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு தயாராக வைத்திருந்த பெட்ரோல் டின்னை எடுத்து மேலே ஊற்றிக்கொண்டு நெருப்பு பற்றி வைத்துக் கொள்கிறான். காலை பொழுது விடுகிற போது ஊர் திடீரென்று பார்த்து பரிதவிக்கிறது. என்ன நட்ட நடுத்தருவிலே ஒரு நெருப்பில் எறிகிறான் என்று அணைக்க முயல்கிற போது அவன் அங்கும் இங்கும் ஓடவில்லை, நின்ற இடத்திலேயே நிற்கிறான். உங்களுக்கு தெரியாதா, தாய்மார்களுக்கு அடுப்பிலே கொதிக்கிற பாத்திரத்தை கரித்துணி இல்லாமல் தொட்டால், விரல் சுட்டால் அந்த எரிச்சல் அடங்க எவ்வளவு நேரமாகும்? ஒரு சாதாரணமான சிகரெட் நெருப்பு சுட்டால் தோழர்கள் உதறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உடலே பற்றி எரிகிற போது அவன் ஒரு நொடி கூட ஐயோ எரிகிறது என்று சொல்லவில்லை. தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று சொல்லிக்கொண்டே செத்தான். அவன்தான் சின்னசாமி, கீழப்பழூர் சின்னசாமி. 1938 போராட்டத்தில் சிறைச்சாலையிலே மாண்டு போனவர்கள் தாளமுத்து நடராசன், அவன் பெயரால் கலைஞர் சென்னை எழும்பூருக்கு அருகே ஒரு பெரிய கட்டடமே கட்டியிருக்கின்றார். சின்னசாமி செத்த போது என்ன சொன்னது தெரியுமா? அரசாங்கம் பதறி போகவில்லை, மாறாக பட்டினியால் தற்கொலை செய்து கொண்டு செத்தவனை திமுக தியாகி என்று கொண்டாடுகிறது என்றார்கள். அதற்கு அடுத்துதான் தொலைபேசி துறையிலே வேலை பார்த்த சிவலிங்கம் என்பவன் தீக்குளித்து செத்தான். யோசிக்க ஆரம்பித்தார்கள். விருகம்பாக்கத்தில் அரங்கநாதன் என்ற ஒருவர் சிலம்பு பள்ளி வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி சொல்லி கொண்டிருந்தான். அவரும் தீக்குளித்து செத்தார். ஆக அதிர்ச்சி ஆட்கொள்ள ஆரம்பித்தது. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட தியாகிகள் இருக்கிறார்கள், என்னென்னவோ நடக்கிறது என்று அரசாங்கம் பதற ஆரம்பித்தது. டெல்லி திகைத்தது. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் மெல்ல 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 யோசிக்க ஆரம்பித்தார்கள். 2 அமைச்சர்களும் ராஜினாமா செய்தார்கள். மாணவன் சாரங்கபாணி, பீளமேட்டு தண்டபாணி, ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கல முத்து, இப்படியாக வரிசை தொடர்கிறது. ஆசிரியர் வீரப்பன் என்பவர் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர். நெருப்பு வைத்து நடுத்தருவில் எரிகிற போது ஓடிப்போய் அணைக்கிறார்கள். அணைக்காதீர்கள், உங்களால் என்னை காப்பாற்ற முடியாது, நான் ஏற்கனவே தூக்க மாத்திரையும் சாப்பிட்டு இருக்கிறேன், என்னை காப்பாற்றாதீர்கள், தமிழை போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்தான். இந்த படங்கள் எல்லாம் அதுதான், வெறும் படங்கள் அல்ல. தேகத்தை தீக்கு தந்துவிட்டு இந்த தாய்மொழியை காப்பதற்காக தங்களையே தந்து கொண்ட தங்கங்கள். இவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். ஏன்? தம்பி சண்முக சுந்தரமும் ஈஸ்வரசாமியும் சொன்னதை போல டெல்லி அச்சுறுத்துகிறது, அதிகார கோளாட்டி வருகின்றது, மிரட்டுகிறது, பணம் தர மாட்டேன் என்கிறது. வேலையை பார், நான் திமுகவின் தலைவன் என்று எங்கள் தலைவர் நிமிர்ந்து நிற்கிறார். டெல்லி இஸ் அவுட் ஆஃப், தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி என்று சொல்லக்கூடிய துணிச்சல். முடியாது, இந்தி படித்தால்தான் நீ பணம் தருவாய் என்றால் முடியாது என்று சொல்கிறோம். நான் முதலில் சொன்னதை இப்போதும் சொல்கிறேன், நாளொன்று வரும், இந்த ஆட்சி தூக்கி எறியப்படுகிற போது சரித்திரம் நிச்சயமாக மாறும். எல்லாம் முடிந்த 68 அண்ணா 67 முதலமைச்சராகி அவர் கொண்டு வந்ததில் மிக முக்கியமான 3 சட்டங்களில் ஒன்று, ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார், தீர்மானம் கொண்டு வருகிறார். என்ன தீர்மானம்? தமிழ்நாட்டில் இனிமேல் 3 மொழிகள் கிடையாது. தமிழ், ஆங்கிலம், இந்தி என்பதில் இந்தி கிடையாது. தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே இருக்கும் என்பதோடு நின்றிருந்தால் அது ஒரு சாதாரணமான சட்டம் அல்லது தீர்மானம், திருத்தம். அண்ணா ஒரு படி தாண்டி போகிறார். அண்ணாவை அறிந்தவர்கள் இந்த ஊரில் இருப்பீர்கள். அண்ணா வராத ஊராயுது, அண்ணா தங்காத ஊராயுது, அண்ணா சாதிக்காத பேசாத கூட்டங்களா? அப்படிப்பட்ட அந்த அருமையான தலைவன் எவ்வளவு துணிச்சலான தலைவன் என்பதற்கு உதாரணம் அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இந்தி இருக்காது என்று சொல்லிவிட்டேன். இங்கே தேசிய மாணவர் படை என்கின்ற NCC அமைப்பு இருக்கிறது. அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகின்றது. இனிமேல் ஆங்கிலத்தில் தான் NCCயில் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். ஒருவேளை மத்திய அரசுக்கு அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் NCC கலைக்கப்படும். மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக இயற்றிய எல்லாவற்றையும் இந்த மன்றம் நிராகரிக்கிறது என்று ஒரு மாநில அதிகாரத்தினுடைய சாவர்னிட்டியை நிலைநிறுத்தியவர் அறிஞர் அண்ணா. அதைத்தான் இன்றைய முதலமைச்சர் ரவி வந்து பேச மாட்டேன் என்றால், போ, நான் பேசுவதை நான் பேசுகிறேன் என்று அவைத்தலைவர் வைத்து பேசுகிற அந்த துணிச்சல் தொடர்கிறது. யாரை மிரட்டுகிறீர்கள்? யாரை பார்த்து அச்சுறுத்து? அன்று வந்தது இன்றும் தொடர்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலமும் தான். இதை படித்து நாங்கள் வீணாக போகவில்லை. இதை படித்துவிட்டு தான் நாங்கள் டெல்லியில் ஆள்கிறோம். இதை படித்துவிட்டு தான் நாங்கள் இங்கே ஐநா மன்றம் போகிறோம். இந்தியாவிலே மட்டுமில்லை, உலகம் முழுவதும் தலை சிறந்து விளங்குகின்ற பல அமைப்புகளுடைய தலைவர்களாக யார் யார் இருக்கிறார்கள்? கூகுளின் தலைவன் சுந்தர் பிச்சை தமிழன். அந்த ஒன்றை மட்டும் சொல்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப்
உலகத்தையே மிரட்டி கொண்டிருக்கிறான். தங்க விலை எகிரி கிடக்க. இப்போ யார் காரணம்? டொனால்ட் ட்ரம்ப் காரணம். சாதாரண பெண்கள் இனி ஒரு தாலி வாங்க முடியுமா என்கிற அளவிற்கு தங்கம் என்பது எட்டாக்கனியாக போய் கொண்டிருக்கிறது. வெள்ளி என்பது எங்கோ வீதியிலே இருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறதே. அதற்கு காரணம் ட்ரம்ப். எல்லா நாட்டையும் மிரட்டுறாரு. அந்த ட்ரம்ப் ஒரு நாள் எல்லா தொழிலதிபர்களையும் வைத்து கொண்டு பேசுகிறார், மிரட்டுறார், மிரட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கார். எனக்கு தெரியும் இந்த பைத்தியக்காரன் தேர்தல் நிற்கிறப்ப என்னோ நடக்க போகுது. ஏற்கனவே அனுபவம் உண்டு, மன்னிக்கணும், நான் இப்படி பேசினதில்லை, ரொம்ப வருத்தத்திலையும் ஆதங்கத்திலும் பேசுகிறேன். அறிவிப்பதெல்லாம் அப்படி தான். இந்தியா மேலே வரி விதிப்பேன், அவன் மேலே வரி விதிப்பேன், அங்கே என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? என் நாட்டினுடைய உரிமைகளில் முடிவெடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் என்று கேட்காமல் இந்தியா ரொம்ப நாகரிகமாக இதில் எல்லாம் நாங்கள் இந்தியாவை விட்டு கொடுக்கறதில்ல. சீன நாடு படையெடுத்த பொழுது திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு எனக்கு வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்று நாட்டுக்காக முன்னின்ற அண்ணாவின் வழியில் வந்தவர்கள் நாங்கள். பங்களாதேஷ் யுத்தத்தின் போது அதிகமான நிதி கொடுத்தது கலைஞர். அதனால் ட்ரம்ப் மிரட்டுகிற போது நான் இங்கே மோடியை பிடிக்காது என்று சொல்ல முடியாது. நாங்கள் இந்தியாவின் பிரதிநிதியாக நின்றுதான் பேசுவோம். இது இந்தியாவில் நாங்களும் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்ற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அந்த டொனால்ட் ட்ரம்ப் அந்த தொழிலதிபர்களை வைத்து பேசுகிற போது கூகுள் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர் பிச்சையை பார்த்து கேட்கிறார், உங்கள் நிறுவனம் இயங்குவது அமெரிக்காவில், நீங்கள் அமெரிக்காவுக்காக செயல்பட போகிறீர்களா, இந்தியாவிற்காக செயல்பட போகிறீர்களா? டெல் மீ இமிடியேட்லி. மிரட்டலாம். அந்த தம்பி எந்திரிச்சு பணிவாக சொல்லிச்சு, நான் மனித குலத்திற்காக பாடுபடுவேன். முடிஞ்சுதா? பேசவே முடியல. அமெரிக்காவிலும் மனிதன் தான், இந்தியாவிலும் மனிதன் தான், உலகம் முழுவதும் மனிதன் தான். கூகுள் இல்லாமல் உலகம் இல்லை இன்றைக்கு. அந்த தொடுதிரையின் மூலமாக நமக்கு உலகமே வந்து கையில் கிடைக்கிறது. அதன் தலைவன் சுந்தர் பிச்சை. இந்திரா நூயிஸ் என்று பெப்சி என்று சொல்லுகிற உலகை மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிற அந்த அமைப்பின் தலைவியாக இருந்த பெண், தமிழ் பெண். சிங்கப்பூரின் இன்றைய அதிபர் செல்வரத்னம் நம்முடைய தமிழர். உலகின் 8 நாடுகளில் ஆட்சி மொழி தமிழ் மொழி. இந்த மொழிக்கு மாற்றாக நீ எதையோ 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரவல் எழுத்தில் இருக்கிற மொழி இந்தி. இந்தி எழுத்துக்கு வடிவமே கிடையாது. அது தேவநாகரி என்ற எழுத்து வடிவத்தை பல மொழிகளுக்கு இரவல் தந்திருக்கிற அந்த வடிவத்தை வைத்து கொண்டு நடமாடுகிற மொழி. இலக்கியம் கிடையாது, இலக்கண செறிவு கிடையாது. என் மொழிக்கு மாற்றாக உன் அதிகாரம் வந்து மிரட்டுமேனால் அதிகாரத்திற்கு அஞ்சுகிறவர்கள் நாங்கள் இல்லை, எதிர்த்து நிற்போம் என்கிற போது என்ன செய்வீர்கள் என்றால் இதோ வழிகாட்டி விட்டு போயிருக்கிறான். நான் இவ்வளவு நேரம் பேசியதும் வரலாறு, நடந்தது, நடக்க வேண்டியது, நமக்கு உணர்வு வர வேண்டியது. இதற்கு காரணமானவர்கள் இதோ இந்த தியாகிகள். வெறும் அவர்களுக்கு நாங்கள் வெறும் மலர்களை செலுத்தியதாக எண்ணாதீர்கள். எங்கள் உணர்வுகளை தந்திருக்கிறோம். ஒரு நாள் வரும், இன்றைய தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர், தன்னேர் இல்லாத துணிச்சல் உள்ள ஒரு தலைவன், இந்தியா திகைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு முடிவுகளை எடுக்கின்ற தலைவன், முதல்வராக இருந்து கொண்டு ஒவ்வொரு மக்களுடைய தேவை, ஒவ்வொரு பிரிவின் மக்களுக்கும் என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து இதுவரை யாரும் சாதிக்காது என்பதை நிலைநிறுத்தி வருகின்ற தலைவன். பெருமையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் எங்கள் தலைவன் வீரன் என்பதில் எங்களுக்கு இன்னும் இருமாப்பு அதிகமாகின்றது. பக்குவத்தோடு ஒரு புறம் அணுகுகிறார், பொறுப்புணர்ச்சியோடு கடமையை செய்கிறார். இன்னொரு பக்கம் வீரனாக நெஞ்சு நிமிர்த்தி நடக்கிறாரு. அங்குதான் நாங்கள் திமுக என்பதில் இன்னும் உற்சாகம் அடைகிறோம். நீ யார் என்று கேட்கிற போது நான் திருச்சி சிவா, MA BL, என் படிப்பு, என் உணர்வு, என் கடமை, என் பின்னணி எதுவும் இல்லை. நான் திமுக காரன். அதுதான் என் அடையாளம். இது ஒன்றுதான். எங்கு சென்றாலும் அதைத்தான் சொல்வேன். ஈவன் இன் டெல்லி. யார்? என் பெயருக்கு அடையாளத்துக்கு அடுத்த வார்த்தை ஐ எம் a DMK மேன். அதனால்தான் மோடி எல்லோரையும் பார்த்து நமஸ்கார் நமஸ்கார் என்பார். என்னிடம் வருகிற போது வணக்கம் சிவா என்று தான் சொல்வார். அவருக்கு தெரியும் இவரிடம் இப்படித்தான் பேச வேண்டும் என்று. நான் என்ன செய்வேன் தெரியுமா? பதிலுக்கு கேம் ஷோ என்று கேட்பேன். அது குஜராத்தியிலே எப்படி இருக்கிறீர்கள் என்று பொருள். அது அவருடைய தாய்மொழி, இது என்னுடைய தாய்மொழி. அவர் இந்தியை தவிர்த்தார், நானும் இந்தியை தவிர்க்கிறேன். நான் ஆங்கிலத்தில் பதிலுக்கு குட் மார்னிங் என்று கூட சொல்லலாம், அவாயூ என்று கேட்கலாம். கேம் ஷோ என்கிற போது கற்றுக்கொண்டு போனேன் அதை. எனக்கு கடிதம் எழுதுகிறார் தமிழில். இவர் சொன்னார் இனிமே அமித்ஷா எழுத போகிறாருன்னு. எழுதட்டும். நாங்கள் பதில் எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். எனக்கு மோடி பிறந்தநாள் வாழ்த்து தமிழில் எழுதினார். நான் நன்றி கடிதம் எழுதினேன், குஜராத்தியில் எழுதினேன். அவருக்கும் தமிழ் தெரியாது, எனக்கும் குஜராத்தி தெரியாது. அவருக்கு அதிகாரி எழுதி கொடுத்தாங்க, எனக்கு எங்கள் ஊர் சேட்டு எழுதி கொடுத்தாரு.
அதை எடுத்து கொண்டு போய் சென்னையில் இருந்த இன்னொரு சேட்டுக்கிட்ட கொடுத்தேன். இதை படித்து பாரு, கரெக்டாக எழுதியிருக்காரு. அவர் ஏதாவது குஜராத்காரர் கோவத்தை வச்சுக்கிட்டு நம்மளை காரணமாகி அவர் பார்த்து சரியாக தாங்க இருக்கிறாரு. அப்புறம் அனுப்பிச்சேன். அதை பார்த்த உடனே அடுத்த தடவை என்ன மோடி பார்த்தப்ப கை பிடிச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் குஜராத்தில் எழுதியது உங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் தமிழில் எழுதியது எனக்கு பெருமிதமாக இருந்தது. அதனால் தான் சொல்கிறேன், அவரவர் தாய்மொழி இந்த நாட்டை ஆளட்டும், எதற்காக இந்தி என்றேன். உடனே இப்படி தோளில் கட்டி ஐ நோ வாட் யூ வில் ஸ்பீக், போயிட்டாங்கன்ட்டார். இன்று இந்த நாளில் இவ்வளவும் பேசினோம். என்ன செய்ய போகிறோம், நம் இலக்கு என்ன, நம் லட்சியம் என்ன, அடைய வேண்டியது என்ன, எந்த இடம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தின் உச்சமாக அதை வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய இலக்கு என்பது இந்தியை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல. ஈஸ்வரசாமி சொன்னார், இந்தியை எதிர்த்தால் தட்சிண இந்தி பிரச்சார சபா என்று சென்னை தியாகராய நகரில் இருக்கிற தலைமை இந்தி பிரச்சார சபா இருக்காது. இருக்கிறது. ஆண்டுக்கு 2 லட்சம் பேர் அதில் பயன்பெறுகிறார்கள், படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள். அந்த தெருவுக்கு கூட நாங்கள் போவதில்லை, யாரையும் இடையூறு செய்வதில்லை. படித்து விட்டு போ, பட்டம் பெற்றுக்கொள். ஆனால் என் மீது என் வீட்டுக்குள் நுழையுமேனால் அதை தடுத்து நிறுத்துகிற உரிமை எனக்கு உண்டு. இதை படித்தால்தான் பணம் தருவேன் என்று நீ மிரட்டினால் உன் வேலையை பார், அரசாங்கம் நடத்துகிற ஆளுமை எனக்கு உண்டு என்று எங்கள் தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, நம் இலக்கு என்ன என்று கேட்டால், என் தனிநபர் மசோதா ஒன்று ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதை நான் கொண்டு வர முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மாநில மொழிகளும் இந்த நாட்டின் ஆட்சி மொழிகளாக வேண்டும். தமிழ் உள்ளிட்ட தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, மராட்டி, காஷ்மீரி, இந்த மொழிகளெல்லாம் இந்த நாட்டின் ஆட்சி மொழிகளாக வேண்டும். அதை நோக்கி நடைபோடுவோம். நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின், நாளைய தலைமுறைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின், வழி வழியாக தொடர்கிறோமே. நிச்சயமாக இந்த இயக்கம் ஒரு நாள் இதை வென்றெடுக்கும். இவர்களுக்கு இப்போது செலுத்திய மலர்கள் அல்ல காணிக்கை, மாறாக தமிழை ஆட்சி மொழி ஆக்கிவிட்டோம் என்ற அந்த பரிசை கொண்டு போய் இவர்கள் காலடியில் வைக்கிற அந்த நாள் தான். அதுவரை போராட வேண்டிய பொறுப்பு தான் இந்தியை அல்ல, இந்தி திணிப்பை எதிர்ப்பதுதான் தமிழனின் கடமை என்பதை இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தயவு செய்து நீங்கள் எல்லாம் உறுதியேற்றுக் கொள்ளுங்கள். நான் நியாயத்தின் அடிப்படையில் கேட்கிறேன். ஒரு பொதுக்கூட்டம் பேச வந்தேன், தேர்தல் நேரத்தில் தான் பேசினேன். இதுவும் கிட்டத்தட்ட தேர்தலை சேர்ந்ததுதான். ஒரு தலைவன், ஒரு ஆட்சி, ஒரு கட்சி எப்படி என்று தெரிகிற போது இதை தவிர நமக்கு புகலிடம் எது என்ற முடிவு தானாக மக்களுக்கு வந்துவிடும். வீடுகளில் இருந்து கேட்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் சொல்வேன், 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு முழங்காலில் பட்ட அடி, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஆனால் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். எனக்கு உபத்திரவம் இல்லை. அவன் உடலே எரித்து கொண்டிருக்கிற போது என்ன அங்கே வெளி இங்கே வெளி என்பது என் உணர்வுகள் தகிக்கின்றன. காத்திருக்கிற தாய்மார்களுக்கு நன்றி. உணர்ச்சியோடு இருந்த இந்த பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் பாராட்டுகளும் உளமார்ந்த நன்றியும். சாதிப்போம். ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் வந்தவர்கள் வந்தார்கள், இருந்தார்கள், கலைந்தார்கள் என்று இல்லை. கடைசி வரை இருந்தார்கள், கேட்டார்கள், முடிவோடு பிரிந்து சென்றார்கள் லட்சியத்தை அடைவதற்கு என்பதற்கு உடுமலைப்பேட்டையின் கூட்டம் உதாரணம். இந்த 1.25 மணி நேரத்தில் வரலாறு, தமிழ் மொழியின் சிறப்பு, நாம் பட்ட பாடு, வேதனை, கடந்து வந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. ஆனாலும் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் யாரையும் நாங்கள் தவறாக பேசவில்லை, எவரையும் தூக்கி எறிந்து பேசவில்லை. எங்கள் உணர்வுகளை, எங்கள் இனத்தை, எங்கள் மொழியை காப்பாற்றுகின்ற உரிமை உண்டு என்பதை நிலைநிறுத்தியிருக்கிறோம். ஏற்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாற்பட்டு வீடுகளில் இருந்தவர்கள், ஓரத்தில் நின்றவர்கள், நடுநிலையாளர்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடி பறக்கிற வரை தமிழ் மொழிக்கும் வீழ்ச்சி இல்லை, தமிழனுக்கும் தாழ்வு இல்லை. மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆளுகின்ற வரை நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். கள்வன் பயம் இருக்காது, காவலன் விழித்திருக்கின்ற காரணத்தால். நல்ல காவலனாக அவர் இருக்கிறார். மொழியை காக்கிறோம், நாட்டை காக்கிறோம், மக்களை காப்பாற்றுகிறோம், இந்த நாட்டினுடைய எதிர்கால பிள்ளைகளை காப்பாற்றுகிறோம். எங்களுக்கு துணை நில்லுங்கள். உங்களுடைய எதிர்காலம் வளமானது. வெல்வோம். எதிர்காலம் நம்முடையது. நன்றி, வணக்கம்.